நானும் தேவரை பார்க்கல, பார்க்கல. சண்டே பிளான் பண்ணியிருக்கேன். ஏதாவது படம் பார்த்தது தான் சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேவரை பார்க்கல, ம், கொஞ்சம் மிக்சரா தான் சொன்னாங்க. ம். ஓகே, ஆனா நல்ல கலெக்ஷன் தான். பாருங்க, உங்களுக்கு என்ன படம் பிடிச்சிருக்கோ அதை பாருங்க. ஓகே ப்ரோ, யாராவது பார்த்துருந்தாங்கன்னா சொல்லுங்க ப்ரோ. ஏங்க எதையுமே பாக்குறது இல்லையா உலகத்துல? வந்து நான் சொல்றது மட்டும் தான். நான் சன் நியூஸா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சன் நியூஸா? 6 மணிக்கு வந்து 5:59 வந்து போட்டு கவுண்டர்னு போட்டு 6 மணிக்கு ஓபன் பண்ணி வணக்கம் உங்கள் சன் டிவி செய்திகள் அப்படின்னு வாசிக்கிறேன் நானு. ஏன் யாருமே ரிவ்யூ போடுறது இல்லையா? புதுசட்ட போடுறாரு, 100 ரிவ்யூ சேனல் இருக்கு, 1000 பேர் ட்வீட் பண்றாங்க. அதெல்லாம் எதையுமே பாக்குறது இல்லை ப்ரோ. ப்ரோ அதெல்லாம் பார்க்கறதா இல்லையே ப்ரோ, இந்த அளவு கொஞ்சம் ரியாலிட்டியா இருக்கும் ரிவ்யூ. இருந்தாலும் என் வாயில கேட்கணும்னு நினைக்கிறீங்க. அவங்க எல்லாம் உண்மையா சொல்லுவாங்களான்னு தெரியல. நீங்க தான் வந்துட்டு உண்மையா சொல்லுவீங்கன்னு மக்கள் நம்புறாங்க. பேஸ்ல கொஞ்சம் ட்ரூவா இருக்குன்னு நம்புறேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே, நம்மள வந்து பெருமையா பேசுறீங்க, நம்ம கலாய்க்கவும் முடியாது. நான் தேவாரை பார்க்கல, தேவாரை பார்த்துட்டு சொல்றேன், நாளைக்கு பார்த்துறேன். ஓகே ப்ரோ. வேற யாருக்கு ஸ்பீக்கர்ல? ஐயப்பா. ஹாய் ப்ரோ. என்ன கோபி? என்ன ப்ரோ உங்களை வச்சு செய்யறாங்க அந்த தாவேக்கா குரூப்? ஆமாமா, காலைல சாப்பிட முடியல, மத்தியானம் சாப்பாடு இறங்கல, மத்தியானம் சாப்பாடே கிடைக்கல. ஐயப்பண்ட கிடையாது, ஒரு 10 ரூபா தான் கூடுறா ஐயப்பா சாப்பிடலாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. இல்ல ப்ரோ, நாங்க கோவம் வருது, அந்த கோவத்தை எப்படி? இல்ல ஏன் இப்படி கோவப்படுற கார்த்திகி? ஏன் டென்ஷன் ஆகிறா? அவர் வந்து பாவம் உங்ககிட்ட வந்து பேசணும்னு ஆசையா வந்திருக்காரு. அவரு நீ சொல்ற ரிவ்யூல கேட்கணும் வந்திருக்காரு. ஏன் டென்ஷன் ஆகுது? என்ன புரியல எனக்கு. யாரு தெரியுமா இவரு? இந்த பவித்ரன் நேத்து வந்தார்ல, அவருதான் கேட்டாரு. திருப்பூர். ஆமாங்க ப்ரோ, நான் தான். கோபி பேசிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன நானு? சரி கோபி, என்ன படம் பார்த்திருக்கீங்க நீ? இனியா டென்ஷன் ஆனேன். 10 நிமிஷம் ஆச்சா ஆரம்பிச்சு? நான் எப்ப டென்ஷன் ஆனேன்? கூட அந்த டாபிக் கடந்துப்போம். என்னையா அப்படி எப்படியா கடந்து? சில டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டென்ஷன் மூட்ல வர்றீங்க, அதனால சொல்றேன். நிறைய பேர் சொல்லிருப்பாங்கல்ல, அதனால சொல்றேன். ஆமா, எல்லாருமே எல்லா எமோஷனும் இருக்கும் மனுஷனுக்கு. இங்க வந்து இங்க பாரு, எதுக்கு வந்து உன்கிட்ட கேக்குறான்? தெய்வ வாக்கு மாதிரி உன்கிட்ட கேக்குறான், எப்பா நீ சொல்லுப்பா, நீ சொன்னா வந்து நான் எதுக்கு வரான் அந்த நைட்டு அர்த்தராத்திரியில குடும்பத்தெல்லாம் விட்டுக்கிட்டு எதுக்கு வரான்? டென்ஷனே இல்லையா, சும்மா கலாய்க்கிறதுக்கு சொன்னேயா? இல்ல எதுக்கு வந்தாலும் உன்னை நீ பேசுறது வந்து ஒரு சந்தோஷமா கேட்டுட்டு போறதுக்கு, நைட்ல வந்து நீ வந்து ஒரு கேட்டுட்டு போறதுக்கு, நீ சொன்ன படம் எப்படி நல்லா இருக்கா அப்படி நினைச்சுக்க. அப்படி நீ நினைச்சுக்க, நான் அப்படி நினைக்க மாட்டேன். நாளைக்கே ஸ்பேஸ் முடிச்சேன், ஓகே, நாளைக்கு ட்விட்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா உங்க வீட்டுக்கு வந்து வெளியே நிப்போம் நாங்க. இது என்ன புரியுதா? நீ வீட்டுக்கு வந்து நாங்க நிப்போம், இது என்ன புரியுதா? அவ்வளவுதான். என்ன கோபி, கிளம்பிடும், அவ்வளவுதான். நீ பைத்தியா என்னன்னா பேசுற? நீ வேலை கொடுத்தான் இருக்கு உனக்கு வேலை கொடுத்தான். உனக்கு என்ன பிரச்சனை? இதுதான் பிரச்சனை. எதுக்கு இல்ல ப்ரோ, ஹரீஸ் எல்லாம் எடுத்து சும்மா ஒரு மாதிரியா போடும் போதெல்லாம் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு ப்ரோ. உடைய கோபி எதையாவது பேசிட்டு இருக்காது. ரொம்ப கஷ்டமா இருக்கா? நல்லா போறதுக்கு ஆரம்பத்துல ஏன் இது பண்றா? உடையா அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஃபீல் பண்றாரு. ஓகே, கஷ்டமா இருக்குல்ல உனக்கு? ஆமா ப்ரோ, அதாவது இதுல வேற டைப் பண்ணி நம்மளுக்கு டைப் பண்ணி ரிப்ளை கொடுக்கறதுக்கு வேற முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு டைப் பண்றதுக்குலாம். சாப்பிடவே இல்லையா கோபி?
கஷ்டமா இருக்கிறதால டைப் பண்ணி ரிப்ளை கொடுக்கவும் இல்லையா? ஆமா ப்ரோ. குடுக்கறதுக்கு வந்து நம்ம டக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது ரிப்ளை கொடுக்கறதுக்கு. ரிப்ளை பண்ணி டைப் பண்ணி அனுப்ப அடி டைப் பண்ணி இது பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால பேசவும் முடியல. அது மாதிரி ஒரு மன உளைச்சல் ஆகுது ப்ரோ. இது என்னை திட்டுறது உனக்கு மன உளைச்சல் ஆகுதா? ஆமா ப்ரோ. தெரியல நினைக்கிறேன் அது மாதிரிதான். கார்த்தி ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? கேட்க வேணாம் சொன்னா கேட்காம விட்டுற போறீங்களா? ஏங்க நீங்க வந்து இல்ல இல்ல நான் ஒரு இதுவான ஒரு கொஸ்டின் தான், அதுதான் யோசிக்கிறேன். அருண் டெய்லி என்ன பேசுறீங்க? கார்த்தி பத்தி பேசாச்சு. கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க வச்சுக்கோங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, கார்த்தி வந்து தருணை தான் டெய்லி இறக்கி இருக்காங்களா வரைக்கும் பேசுறாங்க. ஒரு கொஸ்டின் வந்து ஏதோ ஒரு வருஷம் கழிச்சு வந்த மாதிரி கேட்கறீங்க தருண். என்ன தருண்? இல்ல 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 ராபின்சன், அது கார்த்தி சொன்னது ஒண்ணு நிஜமாயிடுச்சு, அதுதான் சரி கேட்கலாம் தான். கார்த்தி ஒண்ணு சொன்னாரு, இந்த கோட்டு கலெக்ஷன் அப்போ புக் மை ஷோல பாருங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப புக் மை ஷோல நான் செக் பண்ணேன், பீஸ்டுக்கு என்ன அந்த ஓட்ஸ் வந்திருக்கோ அதே ஓட்டு தான் இதுக்கும் அந்த லெவல்ல தான் இருக்கு. 2,53,000 அதுதான் வருது இப்போ கோட்டுக்கும். ஆனா கலெக்ஷன் மட்டும் பீஸ்டோட அதிகம்னு சொல்றாங்க, அதனால கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா லியோ எங்கேயோ இருக்கு, 5 லட்சத்துக்கு மேல இருக்கு. அப்ப லியோக்கு இதுக்கும் பாதி பாதி தான். ஓட்டு வந்து உங்கள்ட்ட புக் மை ஷோ அக்கௌண்ட் இருந்தாலே நீங்க ஓட் போடலாம் சரிங்களா. படம் பார்த்தா தான் ஓட் பண்ண முடியுங்கிறதுலாம் அப்படி இல்ல. அப்ப அதை வச்சு ரேட்டிங்ஸ் அதை வச்சு எதுவுமே கிடையாதுன்றீங்களா? அப்படிலாம் இல்லை ப்ரோ, அதெல்லாம் மேனிபுலேட் பண்ண முடியும். பட் அது வருதுனால அவ்வளோ கலெக்ஷன் வருதுங்கிறதுலாம் அப்படி கிடையாது. அந்த அப்ப மாதிரி லியோக்கு 5,52,000 வந்ததுதான் தப்பு தான் அப்படின்றீங்களா? ப்ரோ நான் என்ன சொல்ல வரேனே புரியலையா? நீங்க மாட்டுக்கு முடிவு பண்ணிட்டே பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல நான் கேட்கறதுக்கு அதான் பதில் கேட்கறேன். அதை வச்சு கலெக்ஷன் டிசைட் பண்ண முடியாது. ஒரு ஹைப் இருக்குன்னா அதை சுத்தி நிறைய வரும். இப்போ கோட் வந்து பெரிய ஹைப் வந்து ஆந்திரால இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல நார்த் இந்தியால இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் அது இன்ட்ரெஸ்ட் வந்து லைக் பண்ண மாட்டாங்க சரிங்களா. இல்ல நான் கேட்கறது என்னன்னா பதில்னா, இப்ப கோட்டு பாத்தீங்கன்னா 2,53,000 காட்டுது, பீஸ்ட் 2,54,000 காட்டுது. அதனாலதான் இந்த கொஸ்டின் கேட்டேன். பீஸ்ட் அதை விட அதிகமா இருக்கு. லியோ பாத்தீங்கன்னா இப்ப நீங்களே இருப்பீங்க, ஆப்ல ஓபன் பண்ணி பாருங்க, பீஸ்ட் இது லியோக்கு 5,52,000 காட்டுது. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நான் என்ன சொல்றேன். தெரியுது, அந்த ஓட்டு யார் வேணா லாகின் பண்ணா யார் வேணா போடலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க. தெரியுதுல, அப்ப தெரிஞ்சுக்கிட்டே ஏன் கேக்குறீங்க? தெரியுதுன்றீங்க, அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிட்டே? இல்லங்க, இத வச்சு ஒரு நாள் சொன்னாங்க. தெரிஞ்சுட்டு ஏன் கேக்குறானுங்க? நம்மள ஏதாவது வம்பளுக்கு விடணும், நம்ம ஏதாவது ஒண்ணு பேசணும், அதுக்கப்புறம் கார்த்தி நான் அதான் கேக்குறேன். நீங்க வேற இதை வச்சுதான் நம்ம ஒரு நாள் பேசணும், ஞாபகம் இருக்குங்களா? ஸ்டார்டிங்ல அந்த இப்போ வாரிசு துணிவு பேசும்போது நீங்க சொன்னீங்கல்ல, அதனால நான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. வலிமையில ரிலீஸ்க்கு முன்னாடி 1 மில்லியன் லைக், அது எப்பவுமே ஸ்டார்டிங்ல எப்பவுமே சொல்லக்கூடாது. லைக்ஸ் மேட்டர் கிடையாது, லைக்ஸ் மேட்டர் கிடையாது, யூடியூப் லைக்ஸ் மேட்டர் கிடையாது, இந்த லைக்ஸ் எல்லாம் மேட்டர் கிடையாது. அது வந்து எப்படி வேணாலும் பண்ண முடியும். அது மேட்டர் கிடையாது. ஆமாங்க, ஒரே மேட்டரா இருக்குங்க. என்னையா மேட்டர்? ஒரே பஞ்சாயத்து எல்லாம். அப்புறம் என்ன கார்த்திக் ரவி வருமா? வாங்க ப்ரோ வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். இல்ல இப்ப ஒரு நிமிஷம் இல்லைங்க, ஒரு நிமிஷம் ஏங்க. என்னைய வந்து என்னை திட்டாங்க விஜய் ஃபேன்ஸ்ன்றதுக்காகவே ஒருத்தன் வந்து கோபிநாத் ரொம்ப மன உளைச்சலா இருக்குன்றான். எங்க அண்ணனெல்லாம் வந்து கூட்டு போய் வந்து வடிவேல் வந்து கிரி படத்துல அடிக்கிற மாதிரிலாம் கூட்டு போய் அடிச்சாங்க. அந்த அளவுக்கு ட்வீட் போட்டானுங்க, ட்ரெண்டிங் பண்ணானுங்க, எல்லாம் பண்ணாங்க. என்ன அவருக்கு ஏதாவது ஒரு 100 கிராம் எடை குறைஞ்சிருச்சா, இல்ல சாப்பிடாம போயிட்டாரா, நீங்க தான் நினைச்சுக்கிறீங்க, நீங்க தான் நினைச்சுக்கிறீங்க டிகிரேட் பண்றோம், அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு. பாத்தீங்களா, நான் ட்வீட் போட்டுட்டேன், நான் ட்வீட் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டேன், நான் அவனை போய் கீழே திட்டு வந்துட்டேன் கெட்ட வார்த்தை அசிங்கமா. இப்ப உனக்கு திட்டினா உனக்கு தான் லாஸ், ஒண்ணும் கிடையாது. நமக்கு இம்ப்ரெஷன் அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு பொண்ணை கமெண்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் போட்டு அந்த பொண்ணு என்னன்னே தெரியல, அவனுங்களே போட்டு கீழே ஒண்ணு இங்கிலீஷ் எழுதி இருக்கானுங்க. இந்த பொண்ணை இவர் பார்த்தாரு, உனக்கு கூட பார்த்தா 75,000 ரூபாய் ஏமாத்திட்டாரு, ஸ்கேம் பண்ணிட்டாரு அப்படின்னு. எவ்வளவு அசால்ட்டா போறாங்க. ஆமாங்க,
எனக்கு புரியல. எனக்கே அசிங்கமா இருக்குங்க. நம்பர் ஒர்த்து தெரியாம 75,000 50 லட்ச போறானுங்க. ரூபா ஒரு கோடி சீப்பா எனக்கு ஒரு 2 கேவலமா கோடி இருக்கு. அது மாதிரி ஒரு போட்டா நல்லா இருக்கும். ஒரு தகுதியா அப்படி இருக்கும். போட்டா ராஜேஷா நீ 75,000 போறானுங்களே, எனக்கு அசிங்கமா இல்ல இருக்கா இல்லையா? பிரசாந்த் ப்ரோ, ஒரு கேவலமா இருக்குங்க. பிஜேபி சப்போர்ட் போடுறத ஆன போடுறேன். ஒரு தேசிய ஒரு கட்சி ஆளு ஒரு 2 அதுக்கு கோடி 4 இல்லங்க கோடி ஒருத்தன் போட்டா போட்டான். நல்லா இருக்கணும். அப்படி இல்ல அப்படி எனக்கு அப்படி போட்டா நல்லா இருக்கும். ஒருத்தன் போட்டான். ஒருத்தன் என்ன போட்டான்? 4 லட்சம். இப்போ அந்த கபிலன்னு ஒரு பைத்தியக்காரர் இருக்கான்ல, அவன் என்ன சொன்னான்? ஃபிளாட் வாங்கிட்டாரு. அவருக்கு ஒரு ஃபிளாட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால இப்படி பேசுறாரு. துணி வாய்ஸ் டைம்ல ஒரு ப்ரோ கௌரவமா இருக்கு. யார் நமக்கு பெருமையா இருக்கு. ஆமா பெருமையா இருக்கு. சொல்லுமா கூட ஆமாங்க ஒரு ஃபிளாட் வாங்கி கொடுத்துருக்காங்க நான் பேசுறாங்க. இப்ப எது இப்ப சொல்றேன். 75,000 சீப்பா நம்மள ரொம்பலாம் வந்து ரொம்ப வேணாயா, அசிங்கப்படுத்துறீங்க. ரொம்பலாம் வேணாயா. வலசர் பாக்கத்துல ஒரு 1 பிஹெச்கே பிளாட் எவனாவது வாங்கி தர சொல்லியா? அவன் எவனா இருந்தாலும் பரவாயில்லையா, எந்த ஸ்டாரா இருந்தாலும் பரவாயில்லையா, 4 வருஷம்யா யோசிக்காம பேசுவோங்கிற நானு. ப்ரோ உங்களுக்கு லீசிங் அரேஞ்ச் பண்ணிடுறோம் ப்ரோ, கவலைப்படாது. 4 வருஷம் தான் உங்களுக்கு ஃபிளாட் வேணும் இல்ல வந்து பர்மனெண்ட் வேணுமா? ஐயோ பாரு அவதூறா பரப்புங்க. அது கொஞ்சம் பெருமையா பரப்புங்க. பண்றதே பண்றீங்க. ஓகே ஒரு ஒரு 20 லட்சம் 30 லட்சம் அப்படி வாங்கிட்டாரு இப்படி ஸ்கேம் பண்ணிட்டாரு அந்த மாதிரி பெருமையா போடுங்க. சும்மா என்ன 20,000 30,000 20,000 நம்மளை எல்லாம் பாத்தீங்கன்னா சத்தியமா கேவலமா எனக்கே கேவலமா இருக்கு. பெண் இனத்திற்கே எதிரின்ட்டாங்க. ஒரு நாள் 25,000 பேரு ட்வீட் பண்றானுங்க, பெண் இனத்துக்கு எதிரி, எல்லாம் கேர்ள்ஸ் ரொம்ப பாத்துருங்கன்னு. ஏப்பா எனக்கு இருக்கிற தொப்பிக்கு நான் பாட்டுக்கு என்னோட வாழ்நாளுடைய மொத்த, அதாவது வந்து 24 மணி நேரம் ஸ்கெடியூல் உலகத்துக்கே தெரியும். எந்திரிச்சமா தின்னமா தூங்குனமா ஏதாவது வீடியோ பண்ணமா இவ்வளவுதான் ஸ்கெடியூல். எந்த கேர்லடா நான் போறேன்னா இந்த உடம்ப வச்சுக்கிட்டு எங்கடா போறேன் நான்? ஏங்கடா டே ஏதாவது ஒரு அப்படி இப்படி நடந்தா கூட சொல்லுங்க பரவாயில்ல. இருக்கிறதா அப்புறம் இது கூட இல்லைன்னா அப்புறம் என்ன ஆன்லைன் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாறியா இருந்தது. என்னடா ரொம்ப மாறியா இல்ல இருக்கு. பிரசாந்த் ப்ரோ ஒண்ணு ஆக்சுவலி நான் உங்களுக்கு சொல்லுவேன், கார்த்திக் சில நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் விட்டுருவோம். நீங்க நெகட்டிவ் பண்றவங்களுக்கு ஏன் ப்ரோ நீங்க போய் கமெண்ட் போட்டுட்டே இருக்கீங்க? நீங்க திருப்பி அவங்ககிட்ட எதுக்கு வந்து நீங்க அவங்ககிட்ட ரிப்ளை பண்ணிட்டே விட்டுட்டு போயிருங்க ப்ரோ. நீங்க எந்த அதனால என்ன போட்டாலும் நீங்க வந்து ஒரு 10 பேர் பண்றாங்க. ஏன் சும்மா நீங்க வந்து ஆன்லைன் மட்டும் தான் உலகம், ட்விட்டர் மட்டும் தான் உலகம் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. பார்த்தாலும் லூஸ் மாதிரி. ஐயோ இது ஒரு ஆப், அவ்வளவுதான். இது ஒரு ஆப். இந்த ஆப்புக்குள்ள நம்ம வரோம் பேசுறோம் பண்றோம், ஓகேவா? அதை விட்டு வெளில போயிட்டா அந்த இது இருந்து வெளில போயிடுறோம், அவ்வளவுதான். நான் ட்விட்டரே ஓப்பன் பண்ணல. நீ கமெண்ட் 1000 கமெண்ட் போடுறான், லட்ச கமெண்ட் போடுறான், நான் பார்க்க போறேன். நான் என்னை நீ என்ன திட்டிக்க, செத்து போன எங்க தாத்தா வரைக்கும் இழுத்து திட்டிக்க, எனக்கு என்ன இருக்கு? ஒண்ணு கிடையாதுல்ல. நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி, ஐயோ அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு. இந்த ஆப்பே நான் ஓபன் பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்ப இவரை பத்தி ட்ரெண்ட் பண்ணிட்டீங்க, என்ன ஆச்சு? என்ன கிழிச்சிட்டீங்க? உங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, இந்த அபியூஸ் பண்ற எல்லாத்துக்கும் பொதுவா சொல்றேன் நானு. யோ எல்லாம் ஒண்ணும் இல்லாம வந்தாளுங்கயா. நானு கார்த்தி இவனுங்க எல்லாம் ஒண்ணும் இல்லை. நாங்க மெட்ராஸ் வரப்ப எங்கிட்ட ஒரு மயிரும் கிடையாது. 5 ரூபா 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா அவ்வளவுதான் பாக்கெட்ல இருந்தது. எங்களோட மிகப்பெரிய எய்மே ஏதாவது வீடு கீடு ஏதோ வாடகைக்கு எடுத்து வாழ்ந்துருவோமாங்கிறத மிகப்பெரிய எய்மே. கோபிநாத் அதை ஆஃப் பண்ணு, ஏதோ கூட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுங்கடா டே. புஷு புஷுக்குது. ஜெயக்குமார் நீங்களும் தான். அண்ணே அது உங்க ஸ்பீக்கரா இருக்க போதுண்ணே கடைசியில. அடடடா மதுரை மைனரு. அடடடா அண்ணே உங்களுக்காக ஒரு பாட்டு எல்லாம் டெடிகேட் பண்ணலாம்னு ரெடியா வச்சிருந்தேன், கேக்குறதா? நீங்க எல்லாம் சும்மா ஏதோ மாமன், இந்த மாமன் சீர் கொண்டு வர மாதிரி ஒவ்வொருத்தரும் ஏதோ கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டு நிக்கிற மாதிரி மூடிட்டு இருங்கடா. டே நீங்க யாரு என்ன, நான் இருக்கிறப்ப எப்படி பேசுவீங்க, போனதுக்கு அப்புறம் என்ன பேசுவீங்க? அண்ணே நானா அப்படிலாம் இல்லண்ணே, இதெல்லாம் தெரியாம இருக்காடா? ஏடா எத்தனை நானா அப்படி இல்லண்ணே. நீங்க வந்துட்டு பண்மையில என்னையும் கேக்குறீங்க, மனசு வருத்தப்படுது. சரிண்ணே ஓகேண்ணே, நீங்க நல்லவர்னே, விடுங்கண்ணே. உங்கள்கிட்ட நான் பாவ மன்னிப்பு கேட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அன்பிளாக் எல்லாம் வாங்கியிருக்கேன். அப்புறம் எப்படி நான் அப்படிலாம் பேசுவேன்? நான் உங்களோட ஃபேன் ஆயிட்டேன். சரிங்கண்ணே. ஆமா ஏங்க பிளாக் ஏன் வாங்குனீங்க? அன்பிளாக் வாங்கினது ஓகே, பிளாக் ஏன் வாங்குனீங்க? பிளாக் சொன்னேன்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அண்ணன் வந்துட்டு அதாவது சொன்னேங்க எங்களுக்கு, அது வந்துட்டு அண்ணன் நீங்க எப்படி நான் படம் எல்லாம் ஃப்ரீயா பாத்துருவீங்களா இல்ல ஏதோ அந்த மாதிரி ஏதோ கேட்டேன். அண்ணன் உடனே அது வந்து ரொம்ப ரொம்ப நைஸா நன்னா கேட்டாரு அவரு. அசிங்கமா திட்டிருப்பான், பாத்துருப்பேன், பிளாக் பண்ணிருப்பேன், அவ்வளவுதான். இல்லன்னா நீங்க என்னோடய போய் ட்வீட் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா நான் அப்படிலாம் பேச மாட்டேன். உடியா அதெல்லாம் உடியாயோ, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராயா. ஏதோ பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஏதோ ரொம்ப முக்கியமான பிரச்சனை மாதிரி பேசிட்டு இருக்கு. அது ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பிரச்சனை. பெண்ண நீ திட்டுன, நான் பிளாக் பண்ணேன், அப்புறம் அன்பிளாக் பண்ணிட்டேன், அவ்வளவுதானே. விடு அந்த கருமத்தோடு, அவ்வளவுதான். ரைட்டு, அடுத்ததுக்கு வருவோம். நான் என்ன சொல்றேன்னா,
அதனால நம்ம இங்க உண்மையாலுமே இந்த மெட்ராஸுக்கு வரும்போது நான் உண்மையாலுமே முதல்ல வந்து எங்கள் வீட்டு விட்டு ஓடி வந்தோம் 12வது படிக்கிறப்போ. அப்பதான் மெட்ராஸ் வந்தோம். 12வது அறப்பரிச்சியில் 3லையும் ஃபெயிலு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு. எங்கள் அப்பாலாம் M10 மகன் நாசர் தான் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா அந்த பீரியட்லாம் பார்த்தா நாசரே பரவாயில்லன்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு இருப்பா அப்படி. ஐயோ இந்த ஆள்கிட்ட மட்டும் நம்மளை கொண்டு விடுவான் அப்படின்ட்டு எஸ்ஐ வந்தது. ஸ்கூல் ஃபீஸ் கொடுத்தாங்க கட்டுறதுக்கு 700 ரூபா. அதை எடுத்து ஓடியாந்தது. அப்போ வந்து ஒரு மாதம் கஷ்டப்பட்டேங்க. சோத்துக்கு இல்லாமல் 5 ரூபா 10 ரூபா இருந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கு. அதுவும் எல்லாரும் மாதிரி தான். பின்ன நான் கஷ்டப்பட்டேன்னா என்ன மற்றவனெல்லாம் எத்தனை பசங்க இன்றைக்கும் டேபிள் தொடச்சிட்டுருக்குறாங்க பாவம். அதனால் நாம் ஒன்றும் நாம் வந்து குண்டி கொழுப்பில் வந்தது இங்கே. நாம் ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒன்றுமே இல்லாமல் வரல. பெரிய பிடுங்கி மாதிரி பயந்துட்டு ஒடியாந்தது. வாழ்க்கைக்கு பயந்துட்டு ஒடியாந்தவன் நான். அவ்வளோதான். அப்புறம் விதி என்ன பண்ணிச்சு, திருப்பியும் காலேஜை கொண்டு வந்து மெட்ராஸே விட்டுச்சு. மெட்ராஸில் திருப்பியும் ஒரு 2 வருஷம் ஒழுங்காக படித்தா. அப்புறம் படிக்கலைன்னா ஏதோ சுற்றிக்கிட்டு அப்படியே படிப்பு வரல. டு பி ஆனஸ்ட் படிப்பு வரல. அதான் பிரச்சனை. உள்ளே இருக்கிற எனக்கு இப்போ அதான் ADHDங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது எனக்கு. அப்போ எனக்கு தெரியாது அது. அதனால் சில விஷயங்கள்லாம் என்னால் பண்ண முடியாது. இப்போ நான் நைட்டு தான் எனக்கு முழிப்பு வரும். இதெல்லாம் ஏன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இப்போ உட்காந்து டயக்னைஸ் பண்ணுறப்போ சொல்கிறாங்க என்னென்னா, அது இப்படி இந்த பிரெயின் வந்து என்னென்னா நைட்டு ஃபுல்லாக காலை 5 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருக்குமா. காலையில் வந்து வேலை செய்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் நேச்சரே அது. நான் அப்படி தான் இருப்பேன். ஸோ இதெல்லாம் இப்போ தான் ஆராய்ஞ்சு சொல்கிறாங்க மக்கள். 39 வயசுல தான் நம்ம என்னன்னே நமக்கு தெரியுது வாழ்க்கையில். ஸோ திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஜீரோவுக்கு போகுது. காலேஜ் முடிக்கிறப்ப கிட்டத்தட்ட லைஃப் ஜீரோ. என்னென்னா எல்லாம் சொல்கிறானுங்க கெமிக்கல் இன்ஜினியரிங்கு கூட படித்த பசங்க எல்லாம் நல்லா வேலைக்கு போயிட்டானுங்க. துபாய், சவுதி அரேபியா அப்படின்ட்டு எல்லாம் போயிட்டானுங்க. எல்லாம் எண்ணெய் கிணறு, ஒருத்தர் ரிலையன்ஸ் போனால், ஒருத்தர் இஸ்ரோ போனால், எல்லாம் பெரிய பெரிய இடத்துக்கு போயிட்டானுங்க. நாம் திருப்பி குத்த வச்சு உட்காந்துருக்குறோம். ஒன்றும் கிடையாது. திருப்பி ஜீரோக்கு வந்தாச்சு. வழக்கம் போல் வீட்டில் காரி ஏறி துப்புறானுங்க. உன்னை எதுக்குடா படிக்க வச்சோம், என்ன மயிறு என்ன பண்ணுறேன்ட்டு. அப்புறம் ரேண்டமாக ஒன்று ஆரம்பிக்கிறோம். ஒரு கால் சென்டர் போகிறேன். அப்போ தான் கால் சென்டர் போனால் அங்கே போயிட்டு ஒரு 2-3 வருஷம் அங்கே குப்பை போட்டு. ஆனால் கால் சென்டர் வாழ்க்கை சொர்க்கம். அதெல்லாம் உண்மையாக சதர்லேண்டில் வேலை செஞ்சேன், சைட்டில் வேலை செஞ்சுருக்கேன், ஸ்லாஷ் சப்போர்ட்டில் வேலை செஞ்சுருக்கேன். சொர்க்கம். அதெல்லாம் சொர்க்கம் உண்மையாலுமே. அவ்வளோ டஃப்பாக இருக்கும், ஆனால் சொர்க்கம். செம ஜாலியாக இருந்தது. அங்கே தான் லைஃப்பை கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு சம்பாதிக்க கற்றுக்கிட்டேன். ஒரு 15,000 ஃபஸ்ட்டு சம்பளம், முதல் சம்பளம் 9,800 ரூபா. 9,800 ரூபா கரெக்ட். அதுக்கப்புறம் 12,000 ஆச்சு, அப்புறம் 15,000 ஆச்சு. நான் சொல்கிறது 2008-9. அப்புறம் திருப்பி வீட்டுக்கு போகிறோம் கோயம்புத்தூருக்கு. இங்கே இருக்க முடியல. கரெக்டாக இருக்குது, எல்லாம் சாப்பிட்றதுக்கும் மேன்ஷனுக்கு வாடகை தர்றதுக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்குது. வீட்டுக்கு போகிறோம். நான் இது என்ன சொல்கிறேன்னா, கட் ஷாட் என்ன சொல்கிறேன்னா, எங்களுக்கு ஒன்றும் பரம்பரை சொத்தோ இழக்கிறக்கோ ஒரு வெங்காயம் கிடையாது. இப்போ நீ என்னை போட்டு பார்த்தேன்னு வச்சுக்குவேன், எவன் பயப்படுவான் தெரியுமா? ஏதாவது ஒரு 500 கோடி வச்சுட்டு கொரோனாவில் போய் எல்லாம் குப்பரப்படுத்திட்டு இருந்தானுங்க பாருங்க 7 மாதம் போட்டு. ஏன்னா அவனுக்கு 500 கோடி சொத்து இருக்குது. போயிட்டான்னா ஐயோ இத்தனை சம்பாதிச்சு வச்சமே, ஐயோ இதெல்லாம் அனுபவிக்காமல் போயிடுவோமே. ஏன்னா அவன் எந்த ஜென்மத்துக்கு எவனுக்கும் கொடுத்து காப்பாற்ற மாட்டான். அவனுங்களே பட்டக்ஸ் கடையில் வச்சுட்டு தான் உட்காந்துருப்பானுங்க. யாருக்குமே கொடுக்க மாட்டானுங்க. 500 கோடி இருக்கிறவன் நல்லா பாருங்களேன். ஒரு 1000 ரூபாய்க்கு சட்டை எடுக்கிற ரொம்ப யோசிப்பான். நம்ம மொத்தமே 5000 ரூபாய் தான் சம்பாதிப்போம். மயிரா போச்சுன்னு போய் ஒரு 1000 ரூபாய்க்கு சட்டை எடுத்துட்டு வருவோம். போட ஜாலியாக போயிட்டு வருவோம். ஸோ நமக்கு ஒன்றும் இல்லைங்க. வர்றப்போ ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபைட் பண்ணி பார்த்துருவோம். அவ்வளோதான். என்ன நடந்துடும்? இப்போ அவதூறு பரப்புற இல்லை மீறி ஏதாவது பஞ்சாயத்து நடக்குன்னு வச்சுக்கோ, என்ன நடந்துடும்? 12வதுக்கு மேலே அங்கெல்லாம் படாத அவமானமாக நான் புதுசாக பற்ற போகிறேன். ஓடி போயிட்டு ஓடி வந்து திருப்பி போனோம்னா அந்த ஊர் எப்படி பேசும் தெரியுமா? அவினாசி மொத்தமே என் பேரே ஓடி போன பையன். அவ்வளோதான். என் பேரே நிறைய பேர் இன்னைக்கு பாண்டான்னு கூப்பிட்ற மாதிரி அன்னைக்கு ஓடி போன பையன். வர்றவன் போகிறவன்லாம் வந்து ஏதோ மிருகத்தை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போவான். அப்படி நீங்கள் ஓடி போனீங்களா அப்படின்ட்டு. எதுக்கால ஒரு LIC நாய் ஒன்று இருந்தது என்ன, அவன் பேர் LIC ஆறுச்சாமி என்ன. பொட்டு பார்த்தீங்கன்னா நிலா மாதிரி வச்சுருப்பான். சகப்பு கலரில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்லிங் இங்கிலாந்து மிஸ்க் வச்சுருக்காருல, அந்த டிஸ் மாதிரி இருக்குது. டிஸ் மாதிரி வச்சுட்டு வருவான் அவன். அப்போ தான் வீட்டுக்கு போகிறான். அப்போ தான் ஒரு மாதம் ஓடி போயிட்டு திருப்பி போகிறேன். வீட்டுக்கு போகிறேன். ஒரு 45 நாள் நினச்சிட்டு போகிறேன். தனியாக என்னை கூப்பிட்டு போகிறான்.
கூட்டு போயிட்டு இவன் எதுக்கு என்ன தனியாக கூட்டிகிட்டு போகிறான், தம்பி இங்கே வாப்பா நான் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்ட்டு. என்னடா என்னடா கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு பார்த்தா போய் குசுன்னு கேட்குறான். தம்பி நீ மட்டும் போனியா இல்லை பொண்ணை கூட்டிகிட்டு போனியா, எனக்கு ஜோசியர் சொன்னார் அப்படின்னா. திருப்பி கேட்டேன், ஏன்டா உன் வயசுக்கு இதெல்லாம் பேசுகிற பேச்சாடா. அப்போ மெட்ராஸ் ப்ராக்டிஸ் வேற. எனக்கு மெட்ராஸ் ஏன் லவ் பண்ணுறேன்னா அந்த 45 நாள் அப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுவது பேசுறதுக்கு. மெட்ராஸ் வந்து செம ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஒரு 45 நாள் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சேன். அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் எங்கே இருக்குன்னா திருவான்மியூர் நம்ம கோயில் இருக்குல்ல, மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டேஷ்னரி ஒன்று இருக்கும். அதுக்கு பின்னாடி ப்ரெஸ் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அடிப்பானுங்க, எதுனா வெட்டிங் இன்விடேஷனு, அதே மாதிரி இந்த விசிட்டிங் கார்டு இதெல்லாம் அடிப்பாங்க. அவர்கிட்ட வேலை செஞ்சேன். 1200 சம்பளம். வந்தோடனே வேலை கிடச்சிருச்சு. ஒரு லோக்கல் ரவுடி ஒருத்தர் தான். அவன் ரவுடின்னு எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. 30வது நான் ஒரு 45 நாள் இருந்தேன். 30வது நாள் தான் அவன் ரவுடினே தெரியும். அவன் பேர் என்ன, ராம்குமாருக்கு இவங்க உசுரோடு இருக்கானு தெரில. அவன் தான் வந்து சேர்த்து விட்டான். நான் உன்னை பார்த்துக்கிறேன்டா அப்படின்னா, ரைட்டரா அப்படின்ட்டு அங்கே போய் சேர்ந்தோம். என்னன்னா போனால், அதாவது அந்த ஒரு 4 மாதம் அந்த ஊருக்கு திரும்பி போய் எங்கள் பெரியம்மா அதான் அவன் சொன்ன பாருங்க, அந்த எல்ஐசி ஆரிச்சாமி, இவன் கேட்டானா, தம்பி ஓடிப்போய் எல்லாம் ஜோசிகாரன் என்னன்ட்டான், அவர் வந்து போயிட்டாருங்க, வரும்போது எனக்கு தெரிஞ்சு பொண்ணு மாசமாக தான் கூட்டிகிட்டு வருவாருன்ட்டானுங்க. ஏண்டா நான் போகிறக்கே வக்கில்லாமல் தான் வந்து 700 ரூபாய் எடுத்துட்டு அங்கே போயிட்டு நானே சோத்துக்கு இல்லாமல் வந்து திரும்பி வர்றேன். பொண்ணை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்குமாடா. என்னன்னா பேசுகிறானுங்க ஒரு 2 மாதம். அப்புறம் எங்கள் அப்பா உனக்கெல்லாம் படிப்பு வராது போ அப்படின்ட்டு. ஆனால் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா, இங்கே வந்தோடனே எல்லாரும் ஒன்று தான் கேட்டாங்க மெட்ராஸில். என்னென்னா, தம்பி நீ 12th வந்து ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, அந்த சர்டிஃபிகேட் வேணும். ஒரு ஐஏஎஸ் வீட்டில் ஒரு வேலை, வீட்டுக்கார் அந்த வீட்டை க்ளீன் பண்ணுற வேலை, அதுக்கு ஒருத்தவங்க கேட்டாங்க. அவங்க கேட்டது அவ்வளோதான், 12th ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல சர்டிஃபிகேட்டாக தா அப்படின்னு கேட்டாங்க. அன்னைக்கு தான் புரிஞ்சுது, ஓ படிச்சிருக்கணும், அப்போ 12th பாஸ் ஆயிடும் என்னன்னாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இந்த இன்னைக்கு இப்போ காலேஜ் படிக்கணும்னா கூட நான் படிச்சிடலாம், ஏன்னா 12th பாஸ் நம்ம. அப்புறம் திருப்பியும் போனேன், அந்த 12th திருப்பியும் படித்தேன். 12th பாதிலே ஒடியாந்தாச்சு. 12th வந்து வேறு ஸ்கூலில் திருப்பியும் படித்தேன். அந்த ஒரு 6 மாதம் நான் அனுபவிச்ச அவமானத்துக்கு முன்னாடி இன்னைக்கு அனுபவிக்கிறதெல்லாம் ஒரு ஈர வெங்காயம் கிடையாது. அதுதான் அவமானம். அதெல்லாம் வந்து என்ன தினம் செத்தரலான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் என்ன மோல்டு பண்ணுச்சு. இன்னைக்கு என்னடா போடா மயிறு சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். நான் என்ன நினைச்சேனோ அதெல்லாமே சாதிச்சிட்டேன். நான் எவனை மூஞ்சில காரி துப்பணுமோ, அதை எப்படி துப்பணுமோ, எவ்வளோ டிப்ளமேட்டிக்காக துப்ப முடியுமோ அதெல்லாம் துப்பிட்டேன். எவன்லாம் நம்மளை வந்து கம்மியாக நினைச்சானோ அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டியாச்சு நிறையா விதத்தில். ஸோ இங்கே ஒன்று நமக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. எவனுக்கு சமமாகவும் நான் நிற்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்காங்க. இப்போ நான் மட்டும் சொல்கிறேன், நான் இப்படி வந்து தனியாக பிடிச்சி வந்த நிறைய பேர் இருக்காங்க. அவனெல்லாம் தொட்டேன்னா அவனெல்லாம் பயப்படலாம் மாட்டான். சாகிற வரைக்கும் வாடா மயிருன்னு பார்த்துருவான். நீ அவமானப்படுத்துறியா, வாடா மயிறு வா, நிப்ப வா, பார்த்துடலாம் வா, திருப்பி வா, சரி அடிக்கிறியா அடி, அப்போ வாங்கிக்கிறோம், அப்புறம் திருப்பி கொடுப்போம். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீ அடிக்கிறதெல்லாம் அடிச்சிருவ. நாம வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு தேங்காய் உண்ட கோயில் யானை. அவனுக்கு கதை தெரியும்னு நினைக்கிறேன், ஒருத்தன் நெஜ கதைன்னு நினைக்கிறேன். யானைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டா, அது கொடுமைப்படுத்துறதுக்கு சுண்ணாம்பு உள்ளே வச்சு தேங்காய் தொட்டியில் வச்சு அந்த தேங்காயை கொடுத்துட்டான். அது தின்றுச்சு பாவம். அது சுண்ணாம்போடு தின்னா அதோட வயிறு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தின்றுச்சு. அவனை ஞாபகம் வச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு யானை மறந்துருந்துச்சுன்னு வந்திருக்கிறான். பிக் பண்ணி வச்சு சட்னியாக்கிடுது, வச்சு முதிச்சு. நாமெல்லாம் அந்த யானை, நாம கோயில் யானை, அவ்வளோ சீக்கிரம்லாம் மறக்க மாட்டோம். எவன் செஞ்சான், எப்படி குரூப் சேர்ந்து செஞ்சானுங்க, என்ன எல்லாம் தெரியும். நமக்கு கடவுளும் காலமும் ஒரு டைம் கொடுப்பாரு திருப்பியும், தம்பிடே வாடா ஒன்று அன்னைக்கு. அதாவது நம்ம ஒரு தப்பு செஞ்சுருக்கிறோம், நம்மளை ஒருத்தன் வந்து தண்டனை தர்றான்னா சரி ஓகேப்பா, நம்ம திமிரு பேசியிருக்க தண்டனைங்குவோம். தப்பே செய்யாமல் ஒருத்தன் நோண்டான்னு வச்சுக்கோங்களேன். அதோட பியூட்டி என்னென்னா, எப்படி வந்து காலம் அவனுக்கு வந்து டைம் கொடுத்ததோ அதே காலம் நமக்கு திருப்பி ஒரு நாள் டைம் கொடுக்கும். அன்னைக்கு ஏறி கத்தியும் கையில் கொடுக்கும், வெட்டுறா அவனை அப்படின்ட்டு. வெட்டுறான்னா என்ன, வெட்டுறன்னா என்ன தலையை வெட்டுறது இல்லை, அது நடக்கா. இன்னொன்று நான் நிறைய பேர்த்து கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேங்க. புஷு 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 புஷுங்கலாம் இதே ட்விட்டரில் ஒன்றும் இல்லாமல் மண்ணோட மண்ணாக போனவங்கலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன்.
எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. நான் நான் என்ன நினைச்சேனோ, எங்க அம்மா அப்பாவை நல்லா இருக்க வைக்கணும்னு நினைச்சேன். தங்கச்சி நல்லா இருக்க வைக்கணும்னு நினைச்சேன். இவ்வளவுதாங்க, பெரிய இதெல்லாம் இல்ல. என் சத்துக்கு ஒரு பசங்களை எங்க சினிமால ஒரு 20, 30 பசங்களை உருவாக்கி விட்டுருக்கேன். ஒரு 20, 30 பேத்துக்கு சம்பளம் தரேன். எனக்கு ஹாப்பிங்க. பிரசாந்த் எதிர்பார்த்ததெல்லாம் ஒரு ரூமு, ஒரு ஃபேனு, ஒரு அட்டாச்ட் பாத்ரூம். ஏசி கூட இல்ல. ஒரு 10க்கு 10 ரூமு, ஒரு ஃபேனு, ஒரு அட்டாச்ட் பாத்ரூம். இந்த 3 பிஹெச்கே வீட்ல ஒரே ஒரு ஆள் தனியா உட்காந்துருக்கிறேன். கடவுள் அதுக்கு ஸ்பேஸ் தந்துட்டாரு. நீ என்னத்த சாதிக்க போறோம்? சரி, அப்படி என்ன ஆயிருது? மீறி போனா என்ன ஆயிரும்? கட் பண்ணா திருப்பி 0க்கு போவோம். திருப்பி அந்த ஒரு ரூமுக்கு போவோம். சூப்பரு. நான் விளாக் போட ஆரம்பிச்சிருவேன். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரி எப்படி சொல்றது? இது என்னது? அது என்ன சொல்லுவானுங்க? இன்ட்ரோவர்ட். அந்த மாதிரி இருக்குது. இந்த விளாக் எல்லாம் போறக்காக கொஞ்சம் கூச்சமா இருக்கு. அப்படி நம்ம தரங்கி போயிட்டோம்னா எடுத்து ஐசோ ஸ்பீடு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவோம்ல. போய் ஜாலியா போயிட்டு வந்து ராயபுரத்துல எங்காவது ஒரு ஜாலியா ஒரு ஃபிளாட் எடுத்து நம்ம பசங்க கூட ஜாலியா மீன் பிடிக்க போயிட்டு விளாக போட்டு ஒரே வருஷம் விட்டதை 10 மடங்கா பிடிச்சிருவோம்ல. இவ்வளவுதாங்க ஆட்டிடியூடு. நீங்க எல்லாம் உட்காந்து மூக்கு சிந்திட்டு அழுதுட்டு இருக்கிறீங்கல்ல, அதெல்லாம் ஒரு மயிர் அழுகாதீங்க. வீடு கட்டுறதுக்கு வாரம் ஒரு அமௌண்ட் தேவைப்படுதுங்க. அப்படி சனிக்கிழமை வந்தா அப்படி நெஞ்சில் இட்டி விழுகுது. இந்த ஒரு வருஷம் நகர்த்தி வந்துட்டேன் நான். 85% முடிச்சாச்சு, வந்தாச்சுங்க. அப்படிதாங்க இருக்கும். எந்த நல்லது அவ்வளவு சீக்கிரம் உனக்கு வாழ விட மாட்டாங்க. உங்களை எவனையும் வாழ விட மாட்டானுங்க. சுத்தி இருக்கிறவன் பூரா இந்த சிஸ்டம் என்ன பண்ணிடுதுன்னா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா சுயநலம் பண்ணி ஒருத்தனை பொறாம கொண்டு ஒருத்தனை பகைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருச்சு. அவ்வளவு சீக்கிரம்லாம் இவனுங்கிட்ட இருந்து அன்பு வரவே வராது. இவனுங்கிட்ட பேசணும்னா காசு மட்டும்தாங்க பேசும். எவனாவது பொறுக்கி காசு முக்கியம் இல்லைன்னு சொன்னானா அவனை இழுத்து போட்டு பல்லர் நட்டிக்குங்க. எல்லா நாய்களும் 100 கோடி சம்பாரிச்சுட்டுங்க ஜாலியா கால் மேல கால் போட்டு ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு காசு முக்கியம் இல்லை, நீங்கள் காசை பற்றி கவலைப்படாதீர்கள், மனம்தான் முக்கியம், மயிறு தான் முக்கியமானுங்க. என்ன நீ செந்தில் பாலாஜி வெளியில வந்து உட்கார்ந்து இவ்வளவு பேர் போய் உட்கார்ந்து சால்வை போடுறதுக்கு என்ன அவர் மனம்தான் காரணமா? அதெல்லாம் கிடையாது. அமைச்சர் ஆனார்னா அங்க என்ன நடக்குங்கிறது அவனுக்கு தெரியும். அந்த பவரும் பணமும் என்ன ஒண்ணுன்னு தெரியும். அதுதான் போய் தவமா இருக்கிறான். ஒண்ணும் இல்லாதவன் அதே ஜெயில இருந்து வந்தா எவனாவது ஒருத்த ஒரு பழைய பூமலை எடுத்து போய் போட்டு பார்த்துருக்கீங்களா நீங்க? அதனாலங்க இங்க எவனையும் பகைச்சிக்காதீங்க. எதுக்காண்டி உங்களுக்கு பிரயோஜனமா பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க. எவனோ எக்கேடா கிட்ட போட்டு பணம் சம்பாதிக்கிறத மட்டும் நிறுத்தாதீங்க. உங்க பேங்க் பேலன்ஸ் தான் உங்க வாழ்க்கையை முடிவு பண்ணும். வேற ஒரு மயிரும் முடிவு பண்ணாதுங்க. எல்லாம் சொல்லுவானுங்க, மனம் நல்ல கேரக்டர் இருந்தாப்பா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உங்களை சுத்தி வந்து சொந்தங்கள் வந்துடும், மயிரும் வரமாட்டானுங்க. அதெல்லாம் வரமாட்டாங்க. பேங்க் பேலன்ஸ் 1 கோடி இருக்கா 10 பேர் வருவான், 10 கோடி இருக்கா 100 பேர் வருவான், 100 கோடி இருக்கா 1000 பேர் ஆட்டோமேட்டிக்கா உன்னை தேடி வருவான். இவ்வளவுதான் வாழ்க்கை. நீங்க இதை தாண்டி நீங்க நல்லவங்க, நீங்க என்ன எவ்வளவு யோக்கியனா இருக்குங்க, ஒண்ணும் இல்லாம போய் வெறு ஆளா போய் ஒரு கல்யாண மண்டபத்துல உட்காருங்க, எவனாவது ஒரு 2 பேர் மதிப்பானுங்க. அவ்வளவுதாங்க. ஸோ ரியாலிட்டி சொல்றேன், வாழ்ந்த ரியாலிட்டி சொல்றேன் நான். காசை விட்டுறாதீங்க, தயவு செய்து விட்டுறாதீங்க. எப்படியாவது சேருங்க, எப்படியாவது பேங்க் பேலன்ஸ் சேருங்க. எனக்கு கால் பண்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்ற ஒரே விஷயம் தான், தலைவா எப்படியா காசை பிடிச்சிட்டு சேர்த்துரு, மேலே போயிரு நல்லா இருக்கு. அவ்வளவுதான். சொல்லுங்க மதுரை மைனர். இல்லண்ணே, ஒண்ணும் இல்ல, நீங்க சொன்னதெல்லாம் 100% ரைட்டு. இப்ப வேற வந்துட்டு இது காசு எல்லாம் சேர்த்துட்டு காசு எல்லாம் ஒரு மேட்டரே இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் வந்துட்டு சும்மா ஹம்பக்கு. கரெக்ட் தான், பட் ஜாக்கிரதை, மறுபடியும் வந்துட்டு அவங்க அடிக்க போறாங்க. ஏன்னா ரஜினி சார் ஏதோ ஆடியோ லான்ச்ல சொல்லியிருக்காராம், காசு எல்லாம் முக்கியம் இல்ல அப்படி இப்படின்னு. நீங்க தேவையில்லாத இதெல்லாம் பேச வேண்டாம். இது ஜெனரல் கமெண்ட். இது வந்து நான் நிறைய இல்ல காசெல்லாம் முக்கியம் இல்லைன்னு அவர் என்ன சொன்னாரு ஆடியன்ஸ்ல? அவர் ஆடியன்ஸ்ல என்ன சொன்னாரு? அதாங்க அவர் அதெல்லாம் சொல்லல, அப்படிலாம் சொல்லல. அவர் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவர் அந்த ஸ்பீச்லயே சொல்லிருப்பாரு, டப்பு ராஜா, டப்பு இருந்தாதான் மதிப்பாங்க, அதுதான் மரியாதை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதான் உண்மை கருத்து, அதான் உண்மையும் கூட கருத்து. பேங்க் பேலன்ஸ் ஏற்ற தெரிஞ்சவன் எல்லாரும் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டாங்க கருத்து. எல்லாம் வெறுவாயை வச்சுக்கிட்டு மென்னுக்கிட்டு பேலன்ஸ் இல்லாம இருக்கிறவன் எல்லாம் வாழ்க்கை பேலன்ஸ் போயிருக்கு கருத்து.
நிறைய தெரியறது இல்லை கார்த்தி. ஒருத்தர் கூப்பிட்டு ஏதோ பேசிட்டு இருந்தோம். வீடு கட்டுற அப்படின்னு சொன்னாரு. ஐ திங்க் 40,000 என்னமோ சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொன்னா. அப்படி நான் கட்டணும்னா அப்படின்னா நான் சொன்னேன் 2-3 பிஸ்கே நம்ம சொன்னார். நான் சொன்னேன் எப்படி இருந்தாலும் 40 லட்ச ரூபா ஆயிரும் பிரதர், ரொம்ப சிம்பிளாக கட்டினாலும் 40 லட்ச ரூபா ஆயிரும். அதனால் ஒரு 5 வருஷங்க சினிமா கினிமா எல்லாத்தையும் விட்டுருங்க, ஒரு 500 ரூபா சேர்க்க முடியுமா சேர்த்துருங்க. இப்போ எனக்கு சினிமா முக்கியங்க, நான் தொழில் நான் உட்காந்து பார்க்குறேன். நான் வந்து வேறு வழி இல்லை, அதை பார்க்கணும், ரிவ்யூ பண்ணணும். உங்களுக்கு என்னங்க, ஒரு ஓடிடி ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பாருங்கள், தேட்டர் போகாதீங்க, செலவு பண்ணாதீங்க, சேருங்க, காசை சேருங்க. காசை சேர்த்துட்டு 40 லட்ச ரூபாயில் ஒரு 15 லட்ச ரூபா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 25 லட்ச ரூபா லோன் போடுங்க. ஒரே ஒரு ஆள் போல் அவங்க வீட்லேயே. நிறைய இந்த மாதிரி ரேண்டமாக நிறைய ஃபோன் கால்ஸ் வருதுங்க. நிறைய நிறைய அது ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக. அந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸு இன்றைக்கி ஒருத்தர் பெங்களூர்லேருந்து கூப்பிட்டார், ஒரு நண்பர். அவர் கூப்பிட்டு கேட்டிருந்தா அப்படி இப்படி இருக்கு பிரதர் அப்படின்னு வந்து ஏதோ கேட்டிருந்தாரு. ஏங்க மிச்சம் பண்ணி காசு சேர்க்கறதுலாம் தப்பான கான்செப்ட்டுங்க. அது ரொம்ப தப்பான கான்செப்ட். சினிமாவுக்கு போகாத, அதில் ஒரு 200 ரூபா மிச்சம் பண்ணு, அங்கேயும் போகாத, அங்கே ஒரு 400 மிச்சம் பண்ணு, அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு அது தப்பு கிடையாது, அது கிடையாது. ஏங்க இதான் லைஃப்ன்றது ஜர்னி தாங்க, ஜர்னி தான். அந்த ஜர்னி எப்படி பண்ணா நம்ம சம்பாதிக்கிறத செலவு பண்றோம், அதை தாண்டி சம்பாதிக்கிறதுக்கு வழி பார்க்கணுமே தவிர இதெல்லாம் மிச்சம் பண்றதுல வந்து ரொம்ப அதெல்லாம் வந்து முட்டாள்தனம். அதான் இது 20 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் மிச்சம் பண்ணி சம்பாரிச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நம்ம 20-25 வயசு பசங்களாம் இருக்கானுங்க, தெரியாம இந்த ஸ்மோக்கிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழகிடுறாங்க. அந்த சிகரெட்ல இன்னைக்கு இருக்கிற ஒரு கிங்ஸ் வாங்கினா 18 ரூபா, 18 ரூபாயா 19 ரூபாயா, இன்னைக்கு 20 ரூபா ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா சடிச்சு. ஸோ 20 ரூபா ஒரு 5 சிகரெட் வாங்கினா 100 ரூபா போச்சு. அது தெரியாது, நமக்கு ஒரு பெரிய காசாவே தெரியாது. நான் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்றேன். சினிமானா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். நான் அந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் சொல்றேன். நான் சரக்கு அடிக்கிறானா ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை அடிச்சா ஓகே. அதை பழக்கமாக்கும் போது என்னன்னா ஒரு வாரத்துக்கு 2 தடவை 3 தடவைன்னு போகும்போது காசு இருந்தால் அது வேற கதை. பட் நான் தான் ஒன்லி ஏர்னிங் மெம்பரு அப்படிங்கிறப்போ செலவு பண்ணுறப்ப தெரியாது கார்த்தி. நாளைக்கு ஒரு அவசரம்னு ஒரு ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு செலவுன்னா ஒரு ஒரு 2000 ரூபா கேட்டால் தர்றக்கு ஆள் இருக்காது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா இருக்காது, 2000 ரூபா இல்லாமல் சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ தோணும் இதெல்லாம் மிச்சம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும். அது நிறைய பேர்த்துக்கு அது, ஏன்னா நான் அந்த வயசில் நான் அதை அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் நான். அதனால் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். நான் சொல்கிறேன் எல்லாமே சரி கிடையாது, பட் நமக்கு தெரிஞ்சது சொல்கிறது நம்ம. இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறது. சரி அதை விட மேட்ருக்கு வருவோம். இன்னைக்கு தேவரா பார்த்தேன், சூப்பராக இருந்தது. எனக்கு சில விஷயங்கள் அந்த சுறாகிராலாம் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்க வேண்டியதில்லை, மற்றபடி நல்லா இருந்துயா, நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கய்யா, நல்லா வேலை பண்ணியிருக்கீங்க. சும்மா ஒரு குரூப் எப்போ பார்த்தாலும் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு தேவரால ரொம்ப பிடிச்சதுயா. என்ன ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அந்த மனுஷன் என்டிஆர் கேரக்டர். அம்மா என்ன ஃபைட்லாம் என்னமா கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் ஃபைட்லாம், ஐயோ அதெல்லாம் எவ்வளோ ஒர்க்கு. ரத்னவேல் அவர் சினிமட்டோகிராஃபி சரி, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க கார்த்தி. ஒரு ஆடியன்ஸ் அசால்ட்டாக எடுக்காமல் வேலை பார்த்துருக்காங்க. படமே பார்க்காம இவனுக்கு உட்காந்து ஒரே கதைன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு தலையில 2 போர்டு போடணும்னு நினைக்கிறேன். படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கியா. இப்போ இதெல்லாம் பெரிய அட்டம்ப்டியா, அவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க. சும்மா ஒரு ஓபி அடித்து ஒரு படம் எடுக்கலையா, அவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒன்று, இந்த ஜான்வி கபூர் வந்தப்போ அது என்ன இந்த மசனாய் மாதிரியே கத்துறானுங்க பின்னாடி உட்காந்துட்டு அப்படிங்கிறானுங்க. கொஞ்சம் விட்டுருந்தா ஸ்கிரீனை கிழிச்சு உள்ள போட்டு போயிருப்பானுங்க. ஆனா நான் பார்த்த தியேட்டர் என்டிஆரோட ஜான்வி கபூர் தான் அதிகமாக கத்துறாங்க. இல்லை இவங்க என்னன்னா எக்ஸ்ட்ரீம் காஜி ப்ரோ மேக்ஸில் இருக்கானுங்க. 16 ப்ரோ மேக்ஸ் மாதிரி என்னன்னே தெரியல. அவளை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் விடாம கத்துறானுடா. ஃப்ரேமுக்கு போற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தம்மா வேற பயங்கர அழகா வேற இருக்கா. இந்த படத்துல லட்சணமா வேற இருக்குது, மற்ற படங்கள்ல மாதிரி பயங்கர லட்சணமா வேற இருக்கா. இவனுக்கு என்னன்னு தெரியல, இவன் உட்காரவே மாட்டேறானுங்க, சீட் ஆட்டுறானுங்க, கத்திக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா இந்த வியர் மாலில் தான் பார்த்தேன். வாங்கவே முடியல. பெரிய கிரேஸ் ஐயப்பா. எனக்கு தெரிஞ்சு ஜான்வி கபூர் வந்து நல்ல ப்ராஜெக்ட் இது. அந்த கேரக்டராகவே சூப்பராக இருந்தது. கேரக்டருமே ஒரு டம். போனி கபூருக்கே பெரிய கிரேஸ் இருக்குல்ல தமிழ்நாட்டில், ஜான்வி கபூர் இருக்காதா? ஆமாம்மா, தலைவனுக்கு இருக்குதான். சம்பந்தமே இல்லாமல் ஜிகினா மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நிற்கிறது, அதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். அதனால நிற்ப அப்படியே. பட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, எனக்கு உண்மையாலுமே ஆத்மார்த்தமாக என்ன சந்தோஷம்னா,
அவங்க ஸ்ரீதேவி வந்து பாத்தீங்கன்னா அவங்க இறக்குறப்போ எப்படி பொண்ணுங்க சர்வை பண்ணிக்குவாங்க. ஏன்னா போனி கபூர் நமக்கு தெரியும் இன்னைக்கு வரவு செலவுல ஓகே, பட் பாஸ்ட்ல அவர் வரவு செலவுல பெரிய ஸ்ட்ராங் கிடையாது. பட் பொண்ணுங்க பாரு ஆமா, ஸ்ரீதேவி மளிகை கடையில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. 2 அல்ல, பொண்ணுங்களை அப்படி விட்டு பிரிஞ்சு கிடையாதுயா. செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க கம்பேர் டு அதர் ஏங்க சும்மா என்ன தேவை? ஏன் வரவு அந்த செலவு அம்மா இன்சூரன்ஸ் பல கோடிங்க. அததாயா சொல்ற. அது எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்றேன் நானு. அவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டு போனது. அது வந்து ஓகே, அது ஒரு வேற கதைன்னு வச்சுக்க. அது வேணாம், அது ஏன் நான் போய் நெகட்டிவா பேசிட்டேன். பட் நான் உண்மையா ஹார்ட்ஃபுல்லா என்ன நினைச்சேன் அப்படின்னா, நம்ம பொண்ணெல்லாம் ஜெயிச்சு நல்லா இருந்துட மாட்டாளா அப்படின்னு நினைச்சிட்டு தான் அந்த அம்மா அவங்க பாவம் போயிருப்பாங்க. இன்னைக்கு இந்த சக்சஸ் வந்து எங்காவது மேல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு உண்மையாலுமே சோலோவா தன்னோட டேலண்ட் மூலமா ப்ரூவ் பண்ணி முன்னாடி வந்திருக்காங்க ஜான்வி கபூர். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி ஷோ அதுக்காண்டி எல்லாம் வரல. அவங்க இன்டர்வியூஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அந்த காஃபி வித் கரண் இதெல்லாம் ரொம்ப ரியலாக இருக்கும் அந்த பொண்ணு. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்காக ஒரு ஒரு முகமூடியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காது. எனக்கு ரொம்ப ஒரு ஒரு விஷயம் செமையாக பிடிச்சது. ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன பண்ணானுங்க, ஒரு இந்த இது எடுப்பானுங்க பாரு, இந்த பாப்பராசி இவனுங்கெல்லாம் அந்த பொண்ணு நடக்கிறப்ப பின்னாடி இருந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு தடவை என்னமோ நினைக்கிறேன், நேராக போயே நின்று சொல்லுச்சு, இங்கே பாருப்பா, ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள், நான் பின்னாடி திரும்பும்போது ஃபோட்டோ எடுக்காது, முன்னாடி நிற்கிறப்ப முன்னாடி பார்த்து எடு, ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ ஒரு கேரக்டருக்குற ஒரு பொண்ணு, சும்மா வந்து ஒரு கிளாமர் டால் கிடையாது. அவங்க நல்லா வளர்த்து விட்டு போயிருக்காங்க. ஸ்ரீதேவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லபடியாக அவங்க பொண்ணுங்களை வந்து வளர்த்து விட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி அங்கே ஹாலிவுட், ஐ மீன் இந்தியாவில் ஒன் ஆஃப் த லீடிங் ஆக்ட்ரஸாக வந்து நீ நிற்குது. வெறும் தமிழ் தெலுங்குலாம் இல்லை, இந்தியாவில் அது ஒரு லீடிங் ஆக்ட்ரஸ்ஸு. இன்னைக்கு வந்து அவங்க வந்து இன்னைக்கு தனியாக ஒரு சோலோ ஒரு படம் பண்ணுறோம், ஒரு 20 கோடி வேணும்னா தர்ற கால் ரெடி. அந்த அளவுக்கு வந்து தன்னோட இமேஜை வந்து மேலேற்றி வச்சுருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பியாக உண்மையாலுமே அந்த பொண்ணு ஏன்னா அவங்க சிவகாசியிலேருந்து போனவங்க தானே ஸ்ரீதேவி. அங்கே போய் அவங்க ஆக்ட்ரஸ் ஆகி நேஷனல் லெவலில் ப்ரூவ் பண்ணது அதுவே பெரிய கதை. பட் அவங்க பொண்ணு இப்படி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு என்டிஆர் வந்து எனக்கு அந்த தேவராவா பயங்கரமாக இருந்தது. அந்த கப்பல் சீன்லாம் அப்படி எடுத்திருந்தானுங்க. லைட்டிங் ஆகட்டும், அந்த கமர்ஷியல் இருந்தது. ஆனால் அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு லைஃப் ஆஃப் பை படம் பார்க்குறப்ப என்ன குவாலிட்டி இருக்குமோ அந்த குவாலிட்டிக்கு பண்ணியிருந்தாங்க. வேலை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்மளால கொஞ்சம் மனசார அப்ரிஷியேட் பண்ணணும். சும்மா எப்போ பார்த்தாலும் செகண்ட் ஹாஃப் சரியில்லை, இழுத்துட்டு போகுது. என்னன்னா ஓபி அடிச்சிருந்தாங்கன்னா திட்டலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது, கழுவி ஊற்றணும் கண்டிப்பாக. ஆனால் இதெல்லாம் அவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் டேர்ன்ஸ் ட்விஸ்ட்டு கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் டைட் பண்ணியிருக்கலாம். அது மட்டும்தான் ஒரு மாதிரி இருந்தது. அந்த கடைசி அந்த ஃபைட்லாம் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம். அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு வந்து உண்மையாலுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் வாட்சாக தான் இருந்தது எனக்கு. நான் சந்தோஷமாக பார்த்தேன். நான் வந்து செமையாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து நான் அந்த கேரக்டர் ஆர்க்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். அது சொல்ல வர மெசேஜும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். முடிஞ்சால் போய் பாருங்கள், நிச்சயமாக நல்லாயிருக்கும். போர் அடிக்காது. அதே மாதிரி காஜி ப்ரோ மேக்ஸ் பூரா அந்த சுன்னிக்கு சுட்டிண்டி அது என்னமோ பாட்டு ஒன்று வருதுல சுட்டிண்டி, அதுக்கு போய் எல்லாம் ஆடுங்க. ஜான்வி கபூர் கூடயே ஆடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் பூராமே பார்க்குறானுங்க. அதை தாண்டியும் வந்து ஜான்வி கபூரை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மகுடி எடுத்த பாம்பு மாதிரி ஆடுறானுங்க பார்த்துக்க சீட்டில். ஏங்கிறானுங்க, சீட் அந்த ரோவே ஆடுது, அந்த அளவுக்கு காட்டுறானுங்க. மோசங்கா டேய். மணிஷ் தேட்டரில் தாண்டா இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்குது ஒரு காலத்தில். விட்டுப்படம் போன போது ரோவ் ஆட்டுவானுங்க, அந்த மாதிரி ரோவ் ஆட்டுறீங்கடா டே, ரொம்ப ஒஸ்டடா. பட் குட். இல்லை இன்னொன்று ஒன்று தெரியுது கார்த்தி, என்னென்னா இனியெல்லாம் இந்த ஸ்கேலில் எடுத்தால் தான் கார்த்தி ஆடியன்ஸ் எல்லாம் வருவா. ஏன்னா பயங்கர ஸ்க்ரீன் பிளே இருக்கணும், நல்ல வேலை செஞ்சுருக்கணும், அப்போ தான் ஆடியன்ஸ் வருவான். இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ மாதிரி படமெல்லாம் எடுத்தாங்கன்னா போடான்ட்டு போயிடுறானுங்க, இக்னோர் பண்ணிடுறாங்க ஆடியன்ஸ் என்ன படத்துக்கு உள்ளே வந்தெல்லாம் மோசம் பேசுறது இல்லை, படமே எங்களுக்கு தேவையில்லைனாது இக்னோர் லிஸ்ட்டில் போட்டு அடுத்ததுக்கு போயிடுறானுங்க. அதனால் நீ இந்த ஸ்டார் காஸ்ட்டு இதெல்லாம் இருந்தால் தான் எனக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி லப்பர் பந்து மாதிரி அவ்வளோ சின்சியராக பண்ணணும். அவ்வளோ வேலை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்டு இருக்கும். நான் உண்மையாலுமே சொல்கிறேன், சட்டம் என் கையில்னு ஒரு படம் பார்த்து, சதீஷ் படம் தான், அவர் நண்பர் அப்படிங்கிறக்காண்டி சொல்கிறேன். அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் பிளே படமெல்லாம். ஆனால் தெரில அது எந்த அளவுக்கு ரிசப்ஷன். பாவம் ரொம்ப சிரமப்படுறாங்க ஸ்க்ரீன்லாம் பிடிக்கிறதுக்கு. ஏன்னா யாருக்குமே ஸ்க்ரீனில் அவ்வளோ படம் ஓடிட்டுருக்கு.
நீ அடுத்தது வேற ஒன்று 10ஆம் தேதி வந்து நம்ம இது வந்துடும், வேட்டை வந்துடும். என்ன ஆல்ரெடியே பண்ணுவாங்க லப்பர் பந்து ஸ்கிரீன் டைம்லாம் கம்மி பண்ணிட்டாங்க, கடுப்பா வருது. என்ன நிறைய ப்ரோ? பேர் டிக்கெட் டிமாண்ட். லப்பர் பந்து ஷோ டைம் கம்மி பண்ணிட்டாங்க. இப்ப தேவாரா அப்புறம் இது என்ன என்னது அவங்க என்ன பண்றது நண்பா? நீங்க பெரிய படங்களுக்கு தான் முக்கியத்துவம், அப்பதான் ஆடியன்ஸ் ஃப்ரெஷ்ஷா உள்ள வருவாங்க. இது தேட்டர் சொல்ல முடியாது நண்பா. அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா வர்ஜ் ஆஃப் கொலாப்ஸ், அந்த அளவுக்கு பிசினஸ் மோசமா இருக்கு தேட்டருக்குமே. தமிழ்நாடு தேட்டர்ஸ் எல்லாம் அவ்வளவு சிரமப்படுறாங்க, அவ்வளோ டாக்ஸஸ், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு தேட்டர்ல. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு என்னன்னா பணம் வேணும் நண்பா. தேட்டர் ரன் பண்றதெல்லாம் அவ்வளவு விளையாட்டு இல்லை நண்பா. ஒரு மாசத்துக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா போட்டீங்கன்னா 2-3 லட்ச ரூபா வேணும். ரொம்ப ரூரல்ல மொக்க தேட்டர் நான் சொல்றேன். ஒரு 3 to 3.5 லட்ச ரூபா இருந்தா தான் ஒரு தேட்டரை ஓட்ட முடியுங்க. அவன் எங்க இருந்துங்க அந்த வருமானத்தை எடுப்பான்? எவ்வளவு பேருக்கு தான் பிரிச்சு கொடுப்பான்? அப்படிங்கிறப்ப அவன் ஏதாவது ஒரு டிக்கெட் வருமா, ஆளுங்க வருமா, அவனுக்கு ஃபுட்ஃபால் தாங்க எல்லாமே. இந்த கேன்டீன் சேல்ஸ்ல தான் தேட்டர் கொஞ்சம் சர்வைவ் ஆகுது. அப்படிதான் தேட்டர் சர்வைவ் ஆகுது நிறைய தேட்டர்ஸ். அப்படிங்கிறப்போ அவன் அந்த ஃபுட்ஃபால்ஸ் எதிர்பார்த்து என்ன படம் வந்தாலும் அவன் அதுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கான். ஸோ லப்பர் பந்தா தேவரானா அவனுக்கு தேவரா தான் பெருசா தெரியும் கண்டிப்பா. ஏன்னா அவ்வளவு தூரம் பாட்டு ப்ரொமோட் ஆயிருக்கு, பாட்டு அடிச்சு தூக்கி இருக்குது, தமிழ்லையும் சரி அங்கே தெலுங்குலையும் சரி. ஸோ ஆடியன்ஸ் உள்ள வந்து உட்காருவான். ஸோ அதுக்கு பண்றாங்க. ஆமாண்ணே, கரெக்ட் தான். பட் ஆனா லப்பர் பந்துக்கு வந்துட்டு டிமாண்ட் இருக்குண்ணே, டிக்கெட் இல்லன்ட்டாங்க. பட் ஆனா தேவாரா காலியா தான் இருக்கு. நீங்க நான் படம் தியேட்டர்ல வந்துட்டு படம் பார்க்க போன போது இல்ல அது நண்பா, லப்பர் பந்து வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட நல்லாவே ஜெயிச்சிருச்சு படம். எனக்கு என்ன ஒரு 9 to 10 கோடி ரூபா ஷேர் வருமா கருத்து? வரும் 10 கோடி ரூபா ஷேர் வரப்போகுது பிரதர். அது வந்து கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கு டிக்கெட் விற்கணும். அது வந்து ஒரு பெரிய படத்துக்கு என்ன நடக்குதோ அது நடக்குது லப்பர் பந்துக்கு. அது உண்மையாலுமே ஹரிஷ் கல்யாணம் வந்து நான் இதுல சொல்லிக்க விரும்புறேன். நான் உண்மையா தன்னோட கை காசை போட்டு நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்காண்டி பண்ணியிருக்கேன். அப்படி ஐ மீன் வெறும் இது மட்டும் இல்லை, ப்ரொமோஷன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் இறங்கி போய் மனுஷன் அவ்வளவு வேலை பண்ணி இந்த படத்தை இழுத்து பிடிச்சிருக்கு. அப்படி இப்படியெல்லாம் ஒரு ஹீரோ வந்து உண்மையாலுமே தமிழ் சினிமாவுக்கு தேவை. என்ன சொன்னாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி நின்று ப்ரொடியூசர் கூட நின்று அந்த படத்தை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கறதுக்கு அந்த பாடுபட்டுருக்காங்க. அதோட ரிசல்ட்டு தான் இது. ஏன்னா ஜஸ்ட் ஒரு படம் எடுத்துட்டா படம் வந்து அப்படியே ஓடிடும்லாம் கிடையாது. படம் எடுத்துட்டு அதை ப்ராப்பராக ஒரு 20-30 நாள் ப்ரொமோஷன் பண்ணி அந்த 3 நாள் தான் நீங்கள் டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ரொடியூசருக்கு, அதுதான் அந்த படத்தை எடுத்தவங்களுக்கு அந்த 3 நாள் தான். நீங்கள் 2வது வாரத்துலேருந்து தேட்டருக்கு ஃபேவராக ஆரம்பிச்சிடும் டேர்ம்ஸ் எல்லாம். அந்த வாரம் மட்டும்தான் ப்ரொடியூசருக்கு ஃபேவராக இருக்கும். அப்போ அந்த 3-4 நாள் வந்து அள்ளிடணும் காசை. அதுக்கு ஒரு வேலை பார்க்கணும். ப்ரொமோஷனுக்கு ஐ மீன் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு வேலை பார்க்கணும். அதை ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க லப்பர் பந்து டீமு. ஸோ அதுக்கான ரிசல்ட்டு தான் இது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று ஆடியன்ஸ் உண்மையாலுமே தெய்வங்கள்ங்க. இந்த மாதிரி ஒரு படத்தை போய் தேடி போய் பார்த்து கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச ஒரே காரணத்துக்காண்டி எல்லாரும் உள்ளே போய் டிக்கெட் எடுத்து உட்காந்து பார்த்து கொண்டாடி ஷேர் பண்ணி இன்னொரு 10 பேரை பார்க்க வச்சு அந்தளவுக்கு தங்களதாக்கிட்டு கொண்டாடுறாங்க. அதாங்க திருப்பி ஆடியன்ஸு மேக்கர்ஸ் எல்லாம் தப்பு சொன்னாங்கன்னா அது ஏற்றுக்கவே முடியாதுங்க. ரப்பர் பந்து சக்ஸஸ் இன்னொரு எக்ஸாம்பிள். அவன் நல்ல படத்தை தேடி பார்த்துட்றானுங்க. நீங்கள் சுமாராக எடுத்தீங்கன்னா அவன் பார்க்க மாட்டாங்க, அவ்வளோதாங்க. அவனுக்கு என்ன உங்கள் மேலே என்ன காழ்ப்புணர்ச்சியா, இல்லை பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துருக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா இல்லை பார்க்கல, நல்லா இருந்தால் பார்க்குறோம், அவ்வளோதான். வெரி சிம்பிள். மெய்யழகனும் அதே தான், ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸுங்க. இவனுக்கு எல்லாம் இந்த கமெண்ட்டில் உருட்டிகிட்டு இருந்தானுங்க, சும்மா வந்து நீ வந்து உருட்டவெல்லாம் இல்லையா. அது ஒரு தனி ஜோனில் இருக்கிற ஒரு படம். நீங்கள் அந்த மூடில் போய் அவசரமே இல்லாமல் உட்காந்து ஒரு படமாக பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படின்னு புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் வெளியில் வருவீங்க. அதுக்கான படம் அது. ஸோ நீங்கள் ஒரு கமர்ஷியல் மூடில் போய் பார்த்தீங்கன்னா இது கமர்ஷியல் படம் தான், இது வேற ஒரு டேஸ்ட். அது புதுசாக ஒரு அட்டம் பண்ணி ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. பெரிய காம்ப்ளெக்சிட்டிஸே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அழகாக எமோஷன்ஸை கடத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு அட்டம்ப்ட்டுங்க. மிகப்பெரிய அட்டம்ப்ட் அது. பெரிய பெரிய தைரியம் வேணும். இந்த மாதிரி இப்போ கார்த்தியன் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ பண்ணுறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மனிதர்களுடைய இயல்பு, அன்பு இதை சொல்லுதுங்க. இது ரொம்ப ஈஸியான விஷயம் தான், ஆனால் இன்னைக்கு சொல்கிறது இல்லையே படங்கள். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு.
ஸோ அது ரொம்ப குறைவான படங்கள் தானே சொல்லுது. அதான் அவ்வளோ அரவிந்த் சாமியும் சரி, கார்த்திகேயனும் சரி 2 பேருமே அது ரொம்ப அவ்வளோ யதார்த்தமா எடுத்து வெளியில வச்சிருக்கிறாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது. எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதான் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அது திட்டிட்டு இருந்தாலும், "என்னடா ரொம்ப லென்த்தா ரிவ்யூ இருக்குன்னு." டேய் பார்க்குறவங்க பாருங்கடா. எனக்கு அப்படிதான் சொல்ல தோணுது அந்த ரிவ்யூ. ஒரு 4 நிமிஷத்துல இப்படி தான் இருக்கு மெய்யழகன், எப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல தோணல அந்த படம். அதாவது நான் பார்க்குறீங்க, ஒரு பார்க்குறவங்களுக்கு அது பிடிச்சவங்களுக்கு நல்லா பிடிக்க வைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு அட்டம்ப்டா ஒரு ஒரு ரிவ்யூ பண்ணி விட்டேன் நான். ஸோ அது ரொம்ப ஹாப்பி. நான் சீரியஸாக வந்து அந்த அந்த படம் ஜெயிக்கும். நான் இன்னும் போக போக நாட்கள் போக போக இன்னுமே அதுக்கான அப்ரிசியேஷன்ஸ் பெருசாகும்னு நான் நினைக்கிறேன். பார்க்க பார்க்க ஆடியன்ஸ் வந்து வேற வேற மாதிரியான ரிசல்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். சொந்தங்கள் கூட பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். காலையில் பிடிச்சவங்க பார்த்தா அது ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தொலைந்த நட்பு நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது அந்த படத்துக்குள்ள. ஐ ஹோப் அதை பார்த்து அதை ரிலேட் பண்ணிக்குவாங்க நான் நம்புறேன். அதுக்குன்னு நான் திருப்பி சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிறதுக்காண்டி பூரா ஆடியன்ஸுக்கு அந்த படம் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது என்னோட வியூ. உங்களுக்கு வேறு வியூ இருக்கலாம், உங்களுக்கு ஸ்லோவாக கூட இருக்கலாம், அது அப்படி இருக்கலாம். பட் இது என்னோட வியூ. அண்ட் ஐ ஹோப் என்ன மாதிரியே நிறைய பேத்துக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். சீரியஸாக. ஆமாம், நீங்கள் வரும்போது தான் பேசிட்டு இருந்தோம். சூப்பராக ஏனன்பா இல்லை, அதான் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி அந்த மெய்யழகன் நான் பார்த்த இது சொன்னேன். சில 2-3 பேர் சொன்னாங்க படம் நல்ல படம் நண்பா. நல்ல உண்மையாலுமே வந்து என்னன்னா ஒரு ப்ரிட்டன்ஷியஸாக ஒரு படம் எடுப்பாங்க. நாங்கள் நல்ல படம் எடுத்துட்டோம், பார்த்தீர்களா இங்க அது கிடையாது. இது உண்மையாலுமே நல்ல படம். அதோட பியூரிட்டி, அந்த படத்தோட பியூரிட்டி வந்து அவ்வளோ பியூரான ஒரு ஒரு படம் அது. ஒருத்தர் இப்படிலாம் வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு தோணும் நமக்கு. கார்த்திக் கேரக்டர் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட அரவிந்த் சாமியை நாம மாறிடுவோம். அதுதான் இந்த படத்தோட ப்ராசஸே. அதுதான் நாம உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்துட்டு கொஞ்சம் வெள்ளந்தியா மாறிடலாமே, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாமே நண்பா. இங்க ஒண்ணுமே இல்லை நண்பா. இந்த வாழ்க்கை செத்தம்னா அவ்வளவுதான் நண்பா. பெரிய தலைவர் செத்தாலே நீ ரொம்ப சிம்பிள். ராஜராஜ சோழன் அத்தை பெரிய கோட்டை கட்டினவன், அவன் சமாதி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது நண்பா. எங்கேயோ சொல்றாங்க ஒரு விளக்கேற்றி வச்சிருக்காங்க, இதான் சோழ சமாதிங்கிறாங்க. அவ்வளவுதான் நண்பா வாழ்க்கை. இந்த கருமத்துக்குள்ள இவ்வளவு ஈகோ, இத்தனை பஞ்சாயத்து. எனக்கு ஒவ்வொரு நாளும் பயங்கரமா ஹேட் பண்றப்பல இது எனக்கு மைண்ட்ல ஓடும். டேய் என்னடா நாளைக்கு செத்து போயிட்டு என்னடா, ஏன்டா இவ்வளவு பிரச்சனை? இப்போ சண்டை போடலாம், அது வேற. இப்போ நான் இருக்கோம், ஒரு கருத்து வேறுபாடு. இப்போ நான் எனக்கும் கார்த்திக் கூட தான் ஒரு நாள் சண்டை வரும், கருத்து வேறுபாடு. டே அதை மனசுல வச்சுட்டு அந்த கருமத்தை 6 மாசம் சுமந்து தெரியாதீங்கடா. அவ்வளவுலாம் லைஃப் ஒர்த் இல்லடா. டே ஒரு நாள் சண்டை போறீங்க, அடுத்த நாள் சோல்டரை தட்டி விட்டு வா மச்சான் ஓகேடா ரைட்டு போக்கு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். காலம் பதில் சொல்லிக்கும். உன்னை வந்து ரொம்ப ஒருத்தன் காயப்படுத்துறான்னா அது ஒரு எனர்ஜி. அது அவனோட கெட்ட எனர்ஜி பூரா மேல திணிக்கிறான். அது அவனுக்கு திரும்பி வரும், உறுதியா வரும். ஏன்னா அதுதான் சமன். அதுதான் கால ஓட்டங்கிறதே. அதுதான் நீ என்ன செய்யறியோ அது உனக்கு வந்தே சேரும், கண்டிப்பா வரும். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சந்தோஷமா இருக்கிற காரணம்னா நான் நிறைய நல்லது செஞ்சிருக்கேன். எனக்கு அதெல்லாம் என்னை வந்து எங்கேயாவது ஒன்று என்னை காப்பாத்திடும். எனக்கு வேற என்ன இன்சூரன்ஸ் எல்லாம் இல்லை. என்னோட இன்சூரன்ஸ் நான் செய்யறது நல்லதுதான். நீ கெட்டது நீ வந்து அடுத்தவன் நாசமா போ நீ நினைச்சனா அது உனக்கு வந்துரும்டா. ஏன்னா பிரெயினுக்கு வந்து நீ அடுத்தவனுக்கு நினைக்கிறியா உனக்கு நினைக்கிறியான்னு தெரியாது. சயின்ஸு அது என்ன நினைச்சுக்கோ, இவனுக்கு தான் நினைக்கிறேன், அது 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 அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டுரும். ஸோ அதுதாங்க, இன்னசென்ட்டா இருந்துடலாங்க வாழ்க்கையில். சிலதெல்லாம் ஏமாறலாங்க, சிலதெல்லாம் ஏமாந்து போயிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சில ஏமாற்றங்கள், சில தோல்வி எல்லாம் தாங்க பண்ணுங்க வாழ்க்கையில். எல்லாமே சரியா எல்லாமே கணக்கு போட்ட மாதிரி எல்லாம் வாழ்க்கையில் நடந்துடாதுங்க. அப்படிலாம் நடந்துடாதுங்க. இப்படிலாம் நடந்தால் வாழ்க்கையே இல்லைங்க. அது ஒன்றுமே இல்லைங்க. இந்த மாதம் ஆன்லைன் சேல்ஸ் எங்களுக்கு கம்மி, துணி சேல்ஸ் கம்மி, இழுத்து பிடிச்சிட்டு உக்காந்துருக்குறேன். ஆனால் ஒரு பாசிட்டிவ் என்னென்னா இந்த வீடு கிட்டத்தட்ட கட்டி பண்ணிட்டு போகிறோம். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நல்லா வரும். இந்த பேண்ட்லாம் ரெடி ஆகிடுது, சேல்ஸ் வரும். இது இப்படி போயிட்டே தான் இருக்கும். சக்ஸஸ் வரும், அப்புறம் ஃபெயிலியர் வரும், அப்புறம் சக்ஸஸ் வரும், ஃபெயிலியர் வரும். இதெல்லாம் சேர்த்து தானே வாழ்க்கை. எல்லா நாளும் சக்ஸஸ், எல்லா நாளும் பணம் வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை? என்னன்னா இப்போவே இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்களே. நான் அந்த இன்செக்யூர் குரூப்லாம் சொல்கிறேன் நான். எல்லாம் வந்து இன்னும் 5-10 வருஷத்துல நிறைய வேலையை அதை எடுத்துப்பியா? நம்ம நிறைய பேத்துக்கு வேலை இருக்கா? அப்பெல்லாம் என்னையே பண்ணுவீங்க? மண்டை பிடிச்சி சுற்றுவீங்களா? நீங்கள் நினச்சா கண்டிப்பாக இப்படி தான் வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாமே உடைய போகுது.
எப்படி வந்து இன்டர்நெட் பெருகி நிறைய ஜாப்ஸ் காணாம போச்சோ, நிறைய வேலைகள் வந்து பிசிக்கல் வேலைகள் காணாம போச்சோ, அதை விட 10 மடங்கோ இல்லை 100 மடங்கு வீரியமாவோ இந்த ஏஐயோட வருகை அப்படிங்கிறது வந்து நிறைய வேலைகளை ப்ரொஃபஷன்ஸே இல்லாமல் பண்ண போகுது. கால் சென்டருங்கிறதெல்லாம் ஒரு கான்செப்டே இல்லாமல் போக போகுது இன்னும் 5 வருஷத்துல. ஏன்னா இன்றைக்கே ஏஐ மாடல்ஸை ட்ரெயின் பண்ணுறாங்க, வாய்ஸில் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அது கரெக்டாக ஆன்சர் பண்ணிடும், தேவையே இல்லைங்க ஒரு ஆள். இது வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன் நான். இன்றைக்கே ரொம்ப அசால்ட்டாக அமிதாப் பச்சன் வாய்ஸை பேட்ச் பண்ணி அடிக்கிறாங்க ஏஐயில். அதை பண்ணுறது யார்? ஏஐ சாஃப்ட்வேர் தான். ஃபீட் பண்ணால் அடிச்சிருது, டப் பண்ணிடுது. அமிதாப் பச்சன் வரவும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இது சும்மா ஆரம்பம் தான் நம்ம பார்க்குறோம். இன்னும் 10 வருஷத்துல இதுதான் வாழ்க்கைன்னு எவனுக்குமே வேலை இல்லாமல் போனாலும் போகலாம், எல்லாம் சும்மா உட்கார வேண்டிய சூழல் வந்தாலும் வரலாம், என்ன வேணா நடக்கலாம். அப்போ எப்படியா ஹேண்டில் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? உங்கள் மென்டல் ஸ்டேட் என்னவா இருக்கும்? எதுக்கும் பயப்படாதீங்க, அது அப்படிதான் இருக்கும் வாழ்க்கை. பயந்துக்காதீங்க, ஒன்றும் ஆயிடாது. எத்தனை வருஷம் வாழ்ந்துருந்தீங்க அப்படி பயந்து? மேக்ஸ் டு மேக்ஸ் 70 வருஷம் 75 வருஷம், அவ்வளோதான். எல்லாம் இங்கே இருக்கிற குத்த வச்சு உட்காந்துருக்கிற 3/4 பேருக்கு 30 இருக்கும். இன்னும் என்னோட 40 வருஷம், அதுக்கே ரொம்ப ஓவரா பிளான் போடுறீங்க. தண்ணி அடிக்கலன்னா மட்டும்தான் சார் 70, தண்ணி அடிச்சா 60 தான். சிக்ஸ் பேக் அப்படிலாம் இல்லை பத்ரி. மேட்ரு என்ன தெரியுமா பத்ரி? நிறைய பேர் பத்ரி சரக்கு அடிக்காம அடுத்தவன் நாசமா போட்டு நினைச்சவன் பூரா 45 வயசுல ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டான். அதாவது யோக்கியங்குவான், காலையில நான் 3 வேளை பூஜை பண்றேங்குவான், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 11 மணிக்கு அப்பா இவன் நாசமா போலையான்னு நினைப்பான், அவன் பூரா செத்து போயிட்டான். நீ சரக்கு அடிக்கிறவன் கூட மற்றவன்லாம் நல்லா இருக்கட்டும்பா அப்படின்ட்டு அந்த சரக்கை ஷேர் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கான் பாருங்க, அவன் 80, 85, 90 நிறைய பேர் இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க. ஏன்னா அவன் மனசுல கெட்டது இல்லை, மனசுதான் வாழ்க்கை. இவன் பூரா பாய்சனை வச்சுட்டு இவனுக்கு நான் சரக்கே அடிக்காம தம்மே அடிக்காம இவனுக்கு யோக்கியனா, அது யோக்கியம் இல்லை பத்ரி. மனசெலவுல அவன் கொஞ்சம் சுத்தமா இருக்கணும். இப்போ நீங்க இருக்கிறீங்கன்னா பத்ரி நல்லா இருக்கணும், ஆனா நம்ம பையன் நாளைக்கு பெங்களூர் போனா பத்ரி வந்து பாட்டு வரணும் அப்படின்னு ஒரு அன்பா இருக்கணும். இவங்கிட்ட இருந்து என்ன போடும்? இப்போ ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி சொன்னீங்களே, அதான் இது நான் நல்லா இருந்தே இருப்பேன், ஏன்னா நான் நல்லது பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க பாத்தீங்க பாருங்க. ஆமா, அது அந்த கான்பிடன்ஸ் இருக்கு பாருங்க, அது சூப்பர். ஏன்னா நான் அப்படிதான் யோசிப்பேன் எப்பவுமே. நண்பா நாம தானே நம்பணும் நண்பா. முதல்ல வேற யார் நம்புவோம்? நம்மளைய நாம தானே நம்பணும். வேற யார் இங்க வந்து நமக்கு யார் நம்மளை பிடிச்சி தூக்கி விடுறா? நாம என்ன முருகப்பா ஃபேமிலியா, இல்லை டாடா ஃபேமிலியா, இல்லை அம்பானி ஃபேமிலியா? ஒன்றும் கிடையாது. நாமளே தான் நம்மளை பிடிச்சி ஏற்றிக்கணும் நண்பா. நிறைய நல்லது பண்ணுவோம், நிறைய நல்ல வாழ்த்துக்கள் வாங்குவோம், அது மூலமா எப்படியோ நல்லா இருந்துருவோம், நம்புவோம். நம்ம அவ்வளோதான், நம்பிக்கை தானே, பிடிச்சி இழுக்கிறது தானே, அதானே வாழ்க்கை. என்ன இருந்துச்சு நம்ம கிட்ட? இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் முன்னாடி போவோம். என்ன சொல்றீங்க பத்ரி? ஆமா சார், அது உண்மைதான். வேற இப்ப நீங்க இருக்கிறீங்க, நான் இப்ப சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க வந்து வாழ்க்கையில தோக்கவே மாட்டீங்க. ஏன்னா நீங்க என்னதான் நீங்க பேசினாலும் இல்ல, நான் சொல்றேன் என்னன்னா, என்னதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சும்மா கலாச்சாரம் இது பண்ணாலும் உங்க மனசுல உண்மை இருக்கு, அது உங்களை தோக்க வைக்கவே வைக்காது. ஏதோ ஒரு வழியில கடவுள் வழி விட்டு ஏதோ ஒரு வகையில உங்களை ஜெயிக்க வச்சு மேலே தூக்கிட்டு போயிடும் அப்படி. ஏன்னா உள்ள வந்து விஷமே கிடையாது அப்படிங்கிறப்போ அது வழி வந்துடும் பத்ரி. நம்மளை எல்லாம் பார்த்தா கிறுக்க மாதிரி தான் சிரிப்பானுங்க, ஆனா நம்ம வழி கண்டுபிடிச்சிருவான். ரொம்ப விவரமா இருந்தவன்லாம் ஒண்ணும் இல்லாம போயிட்டான் பத்ரி. ரொம்ப கணக்கு போட்டு பேசுறதே கால்குலேட் பண்ணி தான் பேசுவானுங்க. என்னன்னா இவன் மூலமா நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் தான் பேசுவானுங்க. அவன் முறை காணாம போயிட்டானுங்க பத்ரி. சார் உண்மையாதான். இப்போ என் கூட பாடி நான் ஏதோ தெரியாம ஒரு ஃபீல்ட்ல போயிட்டேன், ஆனாலும் அந்த என் கூட படிச்சவங்க நீங்க சொன்னீங்களே எல்லாமே, எல்லாம் ஒரு PhD பண்ணிருக்கானுவோ, எல்லாம் நல்ல நல்ல கம்பெனில இருக்காங்க, MSc பயோடெக் பண்ணி எல்லாம் நல்ல இடத்துல இருக்காங்க. நம்ம ஃபீல்டு சேஞ்ச் பண்ணதுனால கொஞ்சம் கம்மியா தான். அது பரவாயில்ல பத்ரி, நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா, அதான் முக்கியம். அது மட்டும் எப்பவுமே ஹாப்பியா இருப்பேன் சார். அவ்வளவுதான் மேட்ரு. நாம எல்லா பிரச்சனை இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் தான் எனக்கு, 5 மினிட்ஸ் அவ்வளவுதான். சந்தோஷம் ஆனாலும் பேஜாரானாலும் 5 மினிட்ஸ் அவ்வளவுதாயா.
அவ்வளவுதான். என்னையா இப்ப என்ன எல்லாருமே 5 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுமா பத்திரி? எல்லாருமே வந்து பிஎம்டபிள்யூல போக முடியுமா? எல்லாருமே 4 பிஹெச்கே ஃபிளாட் வாங்க முடியுமா? இல்ல எல்லாருமே ஓன் ஹவுஸ் கட்ட முடியுமா? ஒருத்தனுக்கு 4 பிஹெச்கே, ஒருத்தனுக்கு 1 பிஹெச்கே, ஒருத்தனுக்கு பிஎம்டபிள்யூ, ஒருத்தனுக்கு செகண்ட் ஹேண்ட் மாருதி ஆல்டோ. ஆனா இந்த செகண்ட் ஹேண்ட் மாருதி ஆல்டோ இருக்கிறவன் பொண்டாட்டி பிள்ளைகளோட செம்ம ஜாலியா சுத்துவான். இவனுக்கு பிஎம்டபிள்யூ உள்ளு கொண்டு ஊன்ட்டு சம்சார வாயிலேயே இடிக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. பெரிய காருக்குள்ள கொண்டு ஊங்குவானுங்க. சரிடா, அதே இன்னைக்கு எல்லாம் உண்மையா பேசுறீங்க. உண்மையாவே எங்க சொந்தக்காரன் இல்ல இருக்காங்க. நான் வந்து இதுக்குன்னு பணக்கார மோசம் சொல்ல, இது உல்டாவும் நடக்குங்கிற நானு. ஆல்டோல் இருக்கிறவன் அழுகிறதும் நடக்கும், பிஎம்டபிள்யூல போறவன் ஜாலியா நடக்கிறதும் நடக்கும். உண்மையான பணக்காரங்க நிறைய பேர் பிஎம்டபிள்யூ வச்சிருக்கோம், ஹாப்பியாவும் இருக்காங்க. அதனால இது இது இவனுக்கு இப்படித்தான் நடக்குங்கிறதுல ரூல்ஸ் கிடையாதுங்க. அவனுக்கு விதிச்சது நடக்கும், அவ்வளவுதான். முந்த நேத்து வண்டி விட்டாரு சர்வீஸ்க்கு 1.5 லட்சம் ரூபாய். பிஎம்டபிள்யூவா? ஆமா ஆமா. அது சர்வீஸ் போகும்போதெல்லாம் நெஞ்ச தனியா கழட்டி வச்சிடணும், நாம இல்ல நெஞ்ச ஆஃப் பண்ணி வச்சிடணும். அது அவங்க அது மாதிரி அவங்க அது ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கும். அது நம்ம கிட்ட இருக்கிறதுனால தெரியுது, வேறவங்களுக்கு தெரியுது இல்ல, அவ்வளவுதான். பத்ரி, நான் தான் சொல்றேன் பத்ரி, நாம ஒரு பிஎம்டபிள்யூ ஒருத்தன் வாங்குறேன்னா யாரு தெரியுமா வாங்கணும்? அதுக்கு நான் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. நான் ஒரு 50 லட்ச ரூபா காரணம் நம்ம பேங்க் பேலன்ஸ் ஒரு 2 கோடியாவது இருக்கணும். அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் இன்னொன்னு, உங்களுக்கு பிடிச்சி வாங்குறீங்கன்னா அது வாங்குங்க, அது பிரச்சனையே கிடையாது. தாராளமா என்ன கார் வேணா வாங்குங்க. அப்புறம் அது கூட இல்லைன்னா என்ன வாழ்க்கை. ஆனா பக்கத்து வீட்டுக்காரனை இம்ப்ரெஸ் பண்றதுக்குலாம் கார் வாங்காதீங்க. நிறைய பேர் பிளாஸ்ட் ஆயிருக்காங்க அப்படி. அப்படியா? நான் வந்து அரவிந்த் சாமி சார் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல சொல்றாரு அவரு. காரு நம்ம நீங்க சொன்ன ரொம்ப சிம்பிள் பத்ரி. ரஜினி சார் நாளைக்கு ஆட்டோல வந்து இறங்கினாலும் ரஜினி சார் தான். எல்லாம் போய் ஒரு 10,000 பேர் செல்ஃபி எடுப்பான், சரிங்களா? நம்ம ஆர்டினரியா நீ போய் ரோல்ஸ் ராய்ஸ் இறங்கினாலும் உனக்கு பெரிய மரியாதை வந்துடாது. காரை பாப்பானுங்க, ஓ ரோல்ஸ் ராய்ஸா, சரிப்பா அப்படின்னு 2 பேரும் வந்து கை கொடுப்பான். இவ்வளவு அது நம்ம பார்க்க நல்லா இல்லைன்னா அதுக்கும் கமெண்ட் அடிப்பாங்க. இவனுக்கெல்லாம் அந்த காராடா. இல்ல இங்க ஒரு பார்ட்டி அப்படி ஒண்ணு வாங்கிட்டு சுத்திட்டு இருக்குது. அது கமெண்ட் அடிச்சிருக்கிறாங்க. அதனால அதுதான் சொல்றேன் நானு. அது இந்த காரு, வீடு, இந்த இந்த நிலப்புலன், இதுக்கெல்லாம் எப்ப மரியாதை வருதுன்னா அது அசோசியேட் ஆகியிருக்கிற ஆள் என்னவோ அதை பொறுத்தா மரியாதை, அவ்வளவுதான். நீங்க வந்து இன்னைக்கு நாளைக்கு பிஎம்டபிள்யூ X7 வாங்கிட்ட அப்படிங்கிறதுக்காண்டி வந்து உன்னை எல்லாம் கொண்டாடிடலாம் மாட்டாங்க. நான் நிறைய பார்க்குறேன் பத்தி இந்த கார்பரேட் உலகத்துல நம்ம ஃப்ரெண்டுகள்லாம் வேலை செய்யறானுங்க. அவன் ஏரியா மேனேஜர் வாங்கிட்டான் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு அடுத்த மாசமே போய் சம்சாரம், ஏங்க அவரே வாங்கிட்டாரு, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? ஏன்டா ஸ்டேட்டஸ்க்கு என்னடா ஆஃபீஸ் ரூம் கடை எடுத்துட்டு போறீங்க காரை? அது எப்படி இருந்தாலும் பேஸ்மெண்ட் பார்க்கிங்ல தான் நிற்க போகுது. இந்த 2 பேரும் எதுக்கால வச்சுட்டு இப்போ ஒரு கூட 10 லட்சத்துக்கு காரை வாங்கிட்டு 50 லட்சத்துக்கு அவன் வந்து யூடியூப் ரெவன்யூ எடுத்துருவான். அவன் அதை வந்து ஒரு பொருளா ஒரு கருவியை யூஸ் பண்ணி அதுல இருந்து காசை பிடிங்கிடுவான். நீங்க அது என்னன்னா அது ஓட்டவும் தெரியாது, ஓட்டுறதுக்கும் பயம். இந்த மெட்ராஸ் ரோட்ல X7ஓ இல்ல வேற ஏதோ ஒரு பெரிய BMW ஒரு 1.5 கோடி ரூபா கார் வாங்கினா ஸ்கிராட்ச் போடாம விடவே மாட்டானுங்க. இப்போ அதுக்கு ஒரு இதை போடணும். வண்டி ஓட்டுறப்போ பயந்து ஓட்டணும். ஸ்கிராட்ச் ஆயிருமோ, ஒரு டென்ட் ஆச்சுன்னா 2 லட்சம் ரூபாய் அழகுண்ணா. அந்த அளவுக்கு கால் பண்ணி சர்வீஸ் பண்ண சொல்றானுங்க. அதான் பத்ரி, என்னன்னா யார் அந்த ரேஞ்சில் என்ன ஆட்டிடியூட்ல வாங்கணும் அப்படின்னா, கார்னா முட்டை தான் செய்யு அந்த தில் இருக்கிறவன் அந்த கார் வாங்கிடலாம். பட் அதை வந்து ஒரு பொக்கிஷமா பாதுகாக்கிறதுக்கெல்லாம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கலாம், அது மெட்ராஸ்லாம் நீங்க எண்ணி கார் பாருங்க, ஸ்கிராச் இல்லைன்னா வச்சுக்கோங்க, அது மெட்ராஸே கிடையாது. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க அப்பா போறப்பலாம் இப்ப இந்த தடவை என்னடா ஸ்கிராச், என்ன இந்த 2 தான்ப்பா ஸ்கிராச் அப்படி ஆயிரம். அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம முந்தானத்துக்கு கூட ஒரு அம்மா பிரேக் பிடிக்காம மட்டும் டிமுக்குனுச்சு. ஓ நான் பார்த்தேன், ரைட்டரா பின்னாடி கழண்டு விழுந்து மாட்டேங்குன்னு போய் பார்த்தா ஒன்றும் ஆகலை, சூப்பர் அப்படின்ட்டு அது சரக்குன்னு பிரேக் போட்டது. பின்னாடி ஒருத்தர் சின்ன கார் ஒன்று வந்து அடிச்சு மக்கெட்டு திறந்து நின்றுருந்துச்சு. அப்புறம் கூப்பிட்டு பேசுங்கய்யா, பேசி சால்வ் பண்ணிங்கன்ட்டு அப்புறம் கார் எடுத்துட்டு வந்தேன். என்ன பண்றது? ஸோ அடுத்தவனுக்கு ஏரியா மேனேஜருக்கு இவனுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணலாம் காரோ வீடோ இதெல்லாம் வாங்காதீங்க, சிக்கிக்குவீங்க பாவம். நிறைய பேர் ஃப்ளாட் வாங்கி நிறைய பேர் சிக்கிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் 4 BHK பென்ட் ஹவுஸு அந்த ஹவுஸுன்னு சும்மா அவன் சிங்கிள் BHK மொத்தம் இருக்கிறதே 3 பேர், எதுக்குடா 4 BHK அப்படின்னா
மச்சான் அதெல்லாம் இல்லை மச்சான், உனக்கு தெரியாது மச்சான், நான் இருக்கிற பொசிஷன் அப்படி அப்படின்னா. சரிடா வாங்குற 2.5 கோடி வருது, சரி 1 கோடி கொடுக்குறீங்க, 1.5 கோடிக்கே வந்து கிட்டத்தட்ட வந்துடுதேடா, 1 லட்சம் 2 லட்சம் வந்துடுதேடா, அது எப்படிடா 20 வருஷம் டியூ போடுறீங்க, கட்டிடுவீங்களா அப்படின்னா, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான் அப்படின்னு. 5 வருஷம் ஓடிச்சு, 6வது வருஷம் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா எதுனாலும் சரி அந்த 1ஆம் தேதி டியூ வந்துடுது. அப்படியே சும்மா அப்படியே எப்படி சொல்றது, தீயில நடக்கிறாங்க பாவம். அப்படிலாம் 3 மாசம் மாட்டிக்கிறாங்க 3 நிறைய மாசம் பேர். 3 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டலாம், 4வது மாசம் தெரியும் பிரச்சனை தான் அது. அது உடம்பு சரியில்லாத ஆனா இல்ல அதுதான் பத்திரி நான் சொல்றேன், வீடெல்லாம் பெரிய கமிட்மெண்ட் பத்திரி, அதுக்கெல்லாம் ஒரு 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 மைண்ட் செட் இல்லைன்னா வீட்டுக்குள்ள போகவே கூடாது. அழகா ஒரு ரெண்டட் ஹோம்ல இருந்துட்டு போயிடலாம். இன்னொன்று அது வீடு வாங்குறப்போ ஒரு 1 கோடி ரூபா வீடுனா ஒரு 30-40 லட்ச ரூபா கூட நம்மளால வந்து கொடுக்க முடியல அப்படின்னா அந்த வீட்டை வாங்கவே கூடாது. மொத்தமே டியூல வாங்கினா லக்கிலி இப்போ 2 பேர் 3 பேர் ஒரு வீட்டில் சம்பாதிக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை பத்திரி, தாராளமாக பண்ணிடலாம். ஏன்னா ஒருத்தர் 1 மாதம் தரலாம் கூட இன்னொருத்தர் இந்த சிங்கிள் லேர்னிங் சைல்டு ஒருத்தர் இருப்பான் பாரு பாவம், அவன் தலையில வீட்டை கட்டி விடுவானுங்க. அவன்லாம் பாவப்பட்ட ஜென்மம் பாவம். அவனே வீட்டுக்கும் டியூ கட்டணும், செலவுக்கும் தரணும், அவன் என்னதான் பண்ணுவான், எத்தனை வருஷம் தான் பண்ணுவான், ஓஞ்சிருவானுங்க பாவம். அந்த பிரைம் டைம் எல்லாம் இதுக்கு பின்னாடி நடந்து ஓஞ்சி போயிரும் பாவம். நீங்க வந்து வீடு கார் எல்லாம் பேசுறீங்கன்னு எங்க ஆபீஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பைக்குக்கே அப்படிதான் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புலம்புவாங்க, கிரெடிட் கார்டு அந்த கார்டு 2000 ரூபா தெரியா 3000 ரூபா தெரியான்னு மாச கடைசியில நம்மளால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுவோம். ஆனா வந்துட்டு அவங்க என்னடானா என்ன சொல்றது, இப்ப புதுசா என்னென்ன பைக் எதுவும் வந்திருக்கேன் டுக்காட்டி ஏதோ சூப்பர்ல இருக்கிற இதெல்லாம் எப்படி வாங்குறாங்க எனக்கே தெரியல. ஏண்டா இவனுக்கு எது இல்ல, நான் என்ன கேக்குறேன், டுக்காட்டி வாங்கிட்டீங்கன்னா ரேசடா போறீங்க. இந்த ஹிமாலயான்னு ஒரு இருக்காமே ஏதோ ஹிமாலயன் வாங்கிட்டு இவன ஹிமாலயாவே போறேன். நான் என்ன சொல்றேன், நீ வாங்குடா, அதை காசாக்க தெரிஞ்சுக்கோ, அதுக்கு ட்ரிக்ஸ் தெரிஞ்சுதான் வாங்கு, எடுத்து ஒரு விளாக போடு, இல்ல ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணு, அதுல இருந்து காசு பண்ண தெரியுதா பண்ணு. இல்லைன்னா அந்த கருமத்தை எதுக்குடா வாங்குறீங்க? டுக்காட்டி கிக்காட்டி எல்லாம் கடன் வாங்கி எனக்கு உண்மையாலுமே எனக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்குறது அதுவே ஜாஸ்தின்னு நினைப்பேன். 35 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்குறானுங்க. எவனோ ஒருத்தர் பார்த்தேன், இந்த BMW பைக், அது பார்த்தா பஸ் மாதிரி இருக்குது, அது பைக்கா பஸ்ஸான்னு தெரியல, அந்த சீட்ல வந்து எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல, அது எங்க எடுத்துட்டு போவான்னு தெரியல, அது பெருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு வாங்கிட்டான். அது என்னடா தினமுமாடா ஓட்ட போறீங்க? அது வந்து அப்பா சம்பாதிச்சு வச்சிருப்பாரு, அவங்க அப்பா சம்பாதிச்சிருப்பாரு, அவர் வாங்குறாங்க. சந்தோஷமா வாங்கிட்டு கருத்தி. நான் சொல்றது என்னன்னா, அவங்க அப்பன் சம்பாதிச்சு வச்சு இல்ல பரம்பரை சொத்து இருக்குதுன்னா பிரச்சனை இல்ல, இவனுங்க அவனை பார்த்துட்டு இவனுங்க நம்மளுக்கு டியூவை போட்டு கடனை போட்டு வாங்கி சம்சாரம் முறத்துல அடிக்கும், டேய் மகனே உனக்கு பேஷன் பிளஸ்ஸே ஜாஸ்திடா, நீ எல்லாம் டுக்காட்டி ஆகாதுடா அப்படிங்குவான். இல்ல நம்ம வீட்டுக்கு பெருமையா இருக்கும், நம்ம கௌரவமா இருக்கு, டுக்காட்டி வாங்குன்னு யாரும் அழுதாங்களாடா? டே ஜாலியா இருங்க, அடுத்தவன் வேலிடேஷனுக்கெல்லாம் வாழாதீங்க, அது வேஸ்டியா. அவனுங்க நோண்டிக்கிட்டே இருப்பானுங்க. நீங்க டுக்காட்டி வாங்குனீங்கன்னா, டுக்காட்டி தானா, கவசாக்கி எங்க சொந்தக்காரர் 2 வச்சிருக்காரு அப்படிங்குவான். அப்ப சொல்றான்னு அடுத்த நாள் போய் கவசாக்கியே வாங்குவீங்க நீங்க? அவனுக்கு சொல்லிட்டே இருப்பானுங்க. என்கிட்ட ஒருத்தர் கடன் கேட்டாரு, சும்மா மாசம் எண்ட்ல நான் ஏதோ ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ஆனா அதே நேரத்துல அவரோட அந்த மத்த நேரத்துல ஸ்பீச் எல்லாம் பார்த்தோன்னா இப்ப ஐபோன் வந்துருச்சு, அந்த மாடல் வந்துருச்சு, எப்பொழுதும் இந்த லக்ஸூரியஸ் கேஜெட்ஸ் பைக்கு காரு. அவர் சாதாரணமா சொன்னேன், ஏண்டா நீ வந்துட்டு பாத்துக்கூடா உன்னோட ஃபேமிலி கல்யாணம் இப்ப ரீசெண்டா ஆயிருக்கு, நீ இதுவரை கஷ்டப்படுறேன்னு சொன்னா உடனே கோவப்படுறாங்க, உனக்கு காசுக்கு தரதுனா தா, இல்லைன்னா வந்து அட்வைஸ் பண்றாங்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல நண்பா, பூமர்ன்றாங்க. நான் ஒரு ஐபோன் வாங்குறேன்னு வச்சுக்குவேன், இப்போ அடுத்த போன் கண்டிப்பா ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் 1 TB அதான் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். இப்போ வச்சிருக்கிறது 14 ப்ரோ மேக்ஸ். இது எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 55,000 ரூபா சொல்றான் ஆப்பிள் சைட்லயே, எல்லாம் சேர்த்தா 1,50,000 ரூபா வருது. இப்போ நான் அந்த ஐபோன் எப்படி பார்க்குறேன்னா, அது எனக்கு டிவைஸ், எனக்கு அது என்னோட வேலைக்கான டிவைஸ். அது இங்கே நான் ஸ்பேஸ் பேசுகிறேன், ட்விட்டரில் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன், டக்குன்னு ஒரு யூடியூப் வீடியோவோ இல்லை ரீல்ஸ் போடுறது இந்த ஃபோனில் தான் ஷூட் பண்ணுறேன் நான். ஸோ அங்கே இன்ஃப்ளூயன்ஸுக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறேன். நான் என்ன கணக்கு போடுறேன்னா, அதை வந்து 2 வருஷமாக அந்த பேமெண்ட்டை பிரிச்சுக்கிறேன். 1.5 லட்சத்தை நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா, ஸோ 1.5 லட்ச ரூபா ஒரு ஃபோனில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அது வந்து நமக்கு அழகு சாதன பொருள் கிடையாது, அது வந்து எனக்கு ஒரு டூல். அந்த டூலுக்கு 2.5 லட்ச ரூபாயில் இஎம்ஐ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாயில் 75,000 ரூபா ஒரு கணக்கு.
ஒரு 6000 ரூபா ஆவரேஜா என்னன்னா அந்த அந்த 2 வருஷம் கண்டிப்பா 2 வருஷம் அந்த ஃபோன் வச்சிருப்பேன். ஏன்னா இந்த ஃபோன் 2 வருஷம் ஆச்சு. ஒரு 6000 to 7000 ரூபா அந்த ஃபோனோட காஸ்ட் வந்து 6000 to 7000 ரூபா. நான் உறுதியா 20-30,000 ரூபா அந்த ஃபோனை வச்சு மாசம் மாசம் பண்ணிடுவேன் உறுதியா. ஸோ எனக்கு அந்த ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் தேவை. 600 ரூபா பண்ணாத உனக்கு அது எதுக்கு தேவை? இது எனக்கு நான் வந்து உன்னை இது பண்ற கேட்கல, நீ உன்னை கேட்டுக்கோ, அவ்வளவுதான். நீ அந்த போனை வச்சு உன்னால வந்து 50,000 சம்பாதிக்க முடியுமா? தாராளமா நாளைக்கே வாங்கு, நாளைக்கே வாங்கு, நாளைக்கே வாங்கு. நமக்கு தேவையெல்லாம் ஒரு ஆண்ட்ராய்டு போனு, ஆக்டிவா வண்டி, நண்பா கரெக்டா இருக்கும் நம்மளுக்கு. நண்பா போதும் பத்ரி. நான் என்னன்னா இந்த 16 ப்ரோ மேக்ஸை நீ வாங்குற சரி, அதுல என்னையா பண்றீங்க? அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்யா. இப்போ நம்ம வச்சிருக்கிற ஐஃபோன்லாம் சூப்பர் கம்ப்யூட்டர்யா. நீங்க வந்து 2009 கான்ஃபிகரேஷன் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு ஐஃபோன் வந்ததுக்கும் இப்போ எடுத்து அதோட ப்ராசஸ் ஸ்பீடும் மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பாருங்க. நம்ம கையில இருக்கிறது சூப்பர் கம்ப்யூட்டர்யா. அது நீங்க என்னன்னா அதை யூஸ் பண்ணீங்கன்னா பரவாயில்ல, அது பிரயோஜனமே இல்லாம அந்த 3 லென்ஸை வெளியில காமிக்கணும்னு கையில பிடிச்சிக்கிட்டு நிக்கிறீங்களே கல்யாணத்துல. அதுக்கெல்லாம் ஐஃபோன் வாங்காதீங்கயா, அதெல்லாம் கொடுமை. அதெல்லாம் தம்பி எல்லாம் அதான் யூஸ் பண்றான். எனக்கு சத்தியமா சொல்ற யூஸ் பண்ணவே தெரியாது, யூஸ் பண்ணவே தெரியாது எனக்கு. வலது கையில மொந்தமா பிரேஸ்லெட் போட்டு அந்த ஐபோனை பாக்கெட்ல வைக்கவே மாட்டானுங்க கல்யாணத்துல. எடுத்து இந்த லெஃப்ட் பாக்கெட்ல லெஃப்ட் கையில அந்த 3 லென்ஸ் தெரியற மாதிரியே வச்சிருக்கிறது. ஏன்னா ஒரு ப்ரோ வச்சிருக்காராம். டே தெரியுதுரா தெரியுதுரான்னு கீழே போட்டு நமக்கு சிரிப்பா இருக்கும் உடல பார்த்தா. அது எந்த இஎம்ஐயோ எந்த கிரெடிட் கார்டோன்னு பார்த்து சிரிக்கிறது. அதனால இப்ப எனக்கு உண்மையாலுமே எனக்கு வந்து இந்த ஆன்லைன் இன்ஃப்ளூயன்ஸ் வேலை இல்லைன்னா இந்த கருமத்தெல்லாம் நான் ஒரு நாள் யூஸ் பண்ண மாட்டேங்க. தூக்கி வீசிட்டு பட்டன் போனுக்கு மாதிரி போயிட்டே இருப்பேன். ஏன்னா நமக்கு அது வேலை இல்லைங்க, அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. பட்டன் போன் போதும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதுக்கு போதும். எங்க அம்மா பட்டன் போனை பார்த்தா இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பொறாமையா இருக்கு. அம்மா வேற எதுவும் கிடையாது, பட்டன் போன் பார்க்கும், டிவி பார்க்கும், அவ்வளவுதான். எங்க அப்பா கூட ஸ்மார்ட் போன் பழகிட்டாரு. அப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எல்லாம் பாக்குறாரு, ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பாக்குறாரு. அம்மா பட்டன் போன், அதுக்கு மேல அதுக்கு தேவையில்லை. சொந்தக்காரங்க ஒரு 5 பேர்த்திட்ட பேசும், என்கிட்ட பேசும், தங்கச்சிட்ட பேசும், அவ்வளவுதான் கான்வர்சேஷன் முடிஞ்சுது. அதோட வாழ்க்கை ரொம்ப சிம்பிளா இருக்கு, சூப்பரா ஓடுது. ஸோ ஒரு கேஜெட் வாங்குறீங்கன்னா அது எப்படியா ஒன்று அதுலேருந்து ரெவன்யூ ஒன்றும் இல்லை, உங்களோட முன்னேற்றத்துக்கு அதை எப்படியாவது ஒன்று யூஸ் பண்ணிங்க, ஒரு கருவியை யூஸ் பண்ணிங்க. ஏதாவது ஒரு ஸ்டெப் மேலே போகிறதுக்கு அதை ஒரு கருவியை யூஸ் பண்ணிங்க. சும்மா வாங்கி தண்டமாக பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2000 ஃபோட்டோ எடுத்து உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறது, அதை வாங்காதீங்க, வேஸ்ட் அது. ஐ மீன் காசு இருக்கிற அந்த கேட்டகரி நான் சொல்லவே இல்லைங்க. இந்த ரெடி கேஷ் கொண்டு போகிறீங்களா அவங்கள சொல்லவே இல்லைங்க. நான் சொல்கிறது நம்ம நண்பர்கள், நம்ம இஎம்ஐ நண்பர்கள் சொல்கிறேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிப்பீங்க காசை, அது இஎம்ஐயா போகும். நான் குடிச்ச பாலெல்லாம் ரத்தமா போகுதுங்கிற மாதிரி வாங்கின சம்பளமெல்லாம் இஎம்ஐயா போகுது. அதான் அந்த மாதிரி அதுல கொண்டு போய் பாவம் காசு விடாதீங்க ப்ளீஸ்யா. இல்லைன்னா உங்களுக்கு ஐஃபோன் வேணுமா, இந்த இப்போ 14 ப்ரோ மேக்ஸ் வாங்கினீங்கன்னா செம சீப்பா இருக்கும், சூப்பர் ஃபோனு. 13 ப்ரோ மேக்ஸ் செம ஃபோனு, மரண சீப்பா கிடைக்கும். 60-70,000 ரூபாய்க்கு சூப்பர் ஃபோன், புது ஃபோன் கிடைக்கும். 50,000 ரூபாய்க்கு சூப்பர் ஃபோன் கிடைக்கும், அது வாங்கிங்க, அவ்வளவுதான். ஒரு மாடல் கம்மி பண்ணிங்க, இல்லை 2 மாடல் கம்மி பண்ணிங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதே ஃபீலிங் தான், கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பாதி விலை. சொல்லப்போனால் அதுலேருந்து 40% தான் விலை வரும், பிரச்சனையே இருக்காது. பிரசாந்த் ப்ரோ, சுவாமி கிச்சா நினைவு இருக்கான்னு தெரியல உங்களுக்கு? சுவாமி ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்பேஸ்க்கு வரேன் நான். ஸோ ஓகே ப்ரோ, கிரேட். அதான் உங்களை ஐ திங்க் கனெக்ட் பண்ணியிருக்கேன், பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் யூ ஸ்பீக்கிங் ஆன்லைன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஸோ நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஃபேஸ்புக்ல இருந்து பழக்கம் நினைக்கிறேன் இல்லையா? ரொம்ப காலம், ஐ மீன் நீங்க earlier ஸ்டேஜ் ஆஃப் ரிவ்யூலேருந்தே நான் அந்த ஸ்டேஜ் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் சென்னை ஆள் தான், பட் நியூ ஜெர்சி யூஎஸ்ல ஒரு 20 வருஷமா இருக்கேன். எவ்ரி 1 or 2 years வந்துட்டு இருக்கேன். இந்தியா வந்துட்டு இருப்பேன், சென்னை வந்துட்டு இருப்பேன். என்ன சொல்லுது ப்ரோ அமெரிக்கா, யார் ஜெயிக்க போறா எலெக்ஷன்ல? இது குப்பை, எல்லாமே குப்பைங்க. இப்ப எல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற அதே டைப் ஆஃப் பாலிடிக்ஸ் தான் இங்கேயும். அந்த லெவலுக்கு வந்தாச்சு. முன்னாடிலாம் ஒரு செப்பரேஷன் இருந்தது இல்லையா? ஸோ இங்க ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்கும். இங்க வந்து எப்படின்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் நல்லா பில்ட் பண்ணி வச்சுட்டானுங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ.
முன்னாடி மத்தபடி எல்லாம் இந்தியா டைப் தான். நம்ம கெடுத்துட்டோம்ல. நம்ம தான் வந்து இருந்துட்டோமே 30 வருஷம் எல்லாரையும். நாம எப்படி ப்ரோ விடுவோம்? நல்லா இருக்கிற குடும்பமா நாம? மாட்டோம். அதான் எப்படி நல்லா இருந்துடலாம். சோ சொல்லுவாரு, நம்மளால முடியலன்னா அடுத்தவனுக்கு எடுத்துடணும் அப்படின்னு. அது ஒரு அந்த வந்து நிஜமா ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு தான். எல்லாரோட மென்டாலிட்டி, வேர்ல்ட் பாலிடிக்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அந்த லெவலுக்கு வந்தாச்சு இப்போ. டெக்னாலஜி இப்ப யாருக்கெல்லாம் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா போனை பத்தி. போன் வந்து ஒரு ரெவலேஷன். ஐபோன் தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படி இன்டர்நெட் வந்து ஒரு ரெவலேஷன் ஆச்சோ, போன் இஸ் a ரெவலேஷன். அதாவது ஒரு காமன் மேனுக்கு கூட இன்னைக்கு அவனால நினைச்சதை பண்ண முடியுன்ற ஒரு ஸ்கோப் ஒண்ணு கிடைச்சிருக்கு பாருங்க. அவன் 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 நல்லா பண்றான், நல்லா பண்ணல, அவன் எந்த வீடியோ வேணாலும் போடுறான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டஸ் உலகத்திலே நடந்தது இல்ல. அது ஜஸ்ட் பிகாஸ் ஒரு போன்ன்ற ஒரு டிவைஸ். நம்ம போனை திட்டுறோம், என்னடா இது போனு அது இதுன்னு திட்டிடுறோம். பட் போனை திட்டுறது இல்ல, போனை நமக்கு யூஸ் பண்ண தெரியறது இல்ல, அவ்வளவுதான் மேட்டர். அவ்வளவுதான். இல்ல அதான் நம்ம ஓகே, நம்ம நல்லதாவும் சப்கான்ஷியஸ் ஸ்டேட்ல நமக்கு மரியாதை இருக்கும். நான் ரஹ்மான் சார் பத்தி நான் ஒன்னு சொல்றேன். பிகாஸ் நான் யூஎஸ் வரதுக்கு முன்னாடி நான் இந்தியால படிக்கும் போது ஐ வாண்டட் டு பி a மியூசிக் டைரக்டர். அப்படிதான் தட் வாஸ் ஒன் ஆஃப் மை ஏர்லியஸ்ட் பேஷன். சரி, இதெல்லாம் நம்மளோட ஸ்டேஜ் ஆஃப் லைஃப், நம்ம மிடில் கிளாஸ் லைஃப்ல நடக்காதுன்னு தெரிய ஒரு ரியாலிட்டி வரும் இல்லையா, அப்படிதான். பட் ஐ காட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ரஹ்மான் டு த வெரி பிகினிங் தான். சார் ராஜா சாரோட வெறிய நானு. பட் ரஹ்மான் சார் பண்ணதுனாலதான் ஓகே, ஒருத்தரால பீட் பண்ண முடியும்னு ஒரு தாட் வர்றதுன்றது வந்து ஒரு பெரிய, அதுவும் ஒரு ரெவலேஷன். அதாவது நம்ம லோ ப்ரொஃபைலாவே இருந்து யோசிச்சு பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இமாலயன் மவுண்டனே ஒருத்தன் ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டான்னு சொல்ற மாதிரியான ஒரு ப்ராசஸ் அது. அது நான் வந்து ரஹ்மான் சாரை மீட்டே பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். நானும் யூஎஸ் வந்துட்டேன். பட் அதுக்கப்புறம் சரி, நம்ம மியூசிக் ஃபீல்டுல தான் இருக்க முடியல. பட் ரமன் சார் பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளால ஏன் பண்ண முடியாது? நம்மளும் கேட்ஜெட்ஸ் எல்லாம் வாங்கி பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம். யூடியூப் இருக்கு, அப்பவே யூடியூப்லாம் ஃபேமஸ். நான் சொல்றது 2007 டைம்ல யூடியூப் இருக்கு, கத்துக்கலாம்னு கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு ஸோ ஐ ஸ்டார்ட் கம்போசிங். நான் இப்போ ஐ ஹேவ் மை ஒரிஜினல் ஒரு 30-40 சாங்ஸ் நானே ஒரிஜினலா கம்போஸ் பண்ணியிருக்கேன். ஐ ரைட் மை ஓன் லிரிக்ஸ் ஆல்சோ. அதுக்கப்புறம் ரஹ்மான் சாருக்கு நான் அமிச்சேன், சார் நான் பண்ற ஃபர்ஸ்ட் கம்போசிஷன் உங்களுக்கு தான் இருக்கணும்னு சொல்லி. அவருக்கு அது வந்து அது சில்லறத்தனமா இருந்தாலும் பரவாயில்லன்னு அமிச்சு விட்டுட்டேன். எல்லாம் முயற்சி தானே, சில்லறத்தனம் ஒரு முயற்சி பண்றோம், அவ்வளவுதான். இல்ல அதுதான் சொல்றேன். அதுதான் அவரு ரஹ்மான் சார் லேட்டரா மீட் பண்ணும்போது சொன்னாரு, எத்தனை மில்லியன் பேர் அவருக்கு வந்து இமெயில்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் என்னோட இமெயில வந்து அவர் சிசி போட்டு அவரோட மேனேஜருக்கு அனுப்பிச்சு, ஸோ அவங்க மேனேஜர் ஸ்டார்டட் கனெக்டிங் வித் மீ. நான் சொல்றது 2010 அந்த ரேஞ்சில் தான் ஃபர்ஸ்ட் இமெயில் ரஹ்மான் சார் யாரோ ஃபேன் வழியா நான் கண்டுபிடிச்சு அவருக்கு இமெயில் பண்ணேன். இன்னைக்கு எனக்கு அவருக்கு நான் சென்னை போனேன்னா அவரை வீட்டுக்கு நான் ஒரு மெயில் பண்ணா அடுத்த நாள் போய் பார்க்க முடியுன்ற ஒரு லெவரேஜ் கொடுத்திருக்காரு. நான் யாருமே கிடையாது, ஒரு ஜஸ்ட் ஆர்டினரி ஃபேன். ஆர்டினரி ஃபேன். பட் நான் இதை எதை வச்சு சொல்ல வரேன்னா, லைஃப்ன்றது ஒரு விஷயஸ் சைக்கிள். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாம் அதை பத்தி நிறைய சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி ஒரு சைக்காலஜி பேஸ்டு தான் லைஃபே. நீங்க நினைக்கிறது நடந்தே தீரும் அட் சம் பாயிண்ட். உங்களுக்கே தெரியாது எப்ப நடக்கும், ஏன் நடக்கும் கூட உங்களுக்கு தெரியாது. மேனிஃபெஸ்டிங்னு சொல்றாங்க ப்ரோ. மேனிஃபெஸ்ட் இஸ் another word. ஓகே, அது நிறைய வார்த்தைகள் இப்ப இருக்கு. பட் வாட் ஐ அம் சேயிங் இஸ், உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எல்லாருக்குமே உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியும். நம்ம வந்து உண்மையை பேசுறோமா பொய் பேசுறோமான்னு. இப்ப நம்ம நிறைய சண்டை எல்லாம் போடுறோம், ஒரு டிபேட் பண்றோம். அந்த டிபேட் பண்றதுக்குள்ளேயே ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நமக்கு தெரியும், இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் பூசி மழுப்பி தான் பண்றோம்னு தெரியும், நமக்கே தெரியும். ஆனாலும் நம்ம தில்லா நெஞ்ச தூக்கின்னு பேசுவோம். உலகம் ஃபுல்லா இப்ப அப்படிதான். அது வந்து அது பொலிட்டிக்கல் லெவல்லையும் அப்படிதான், ஒவ்வொருத்தனோட ஸ்டேட்டஸ் ஆஃப் லைஃபும் இப்ப அப்படிதான். நான் வந்து எனக்கு முழுசா நான் தப்புன்னு என்னால ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரியான அதுதான் ஹியூமன் பீயிங்கோட கோர் நேச்சரே அதான். இதுல ரஹ்மான் சார் நிறைய வாட்டி பேசும்போது இந்த மாதிரி தான் பேசுவோம். அவர் மியூசிக் பத்தி எல்லாம் பேச மாட்டோம். என்னோட ராத்திரி 1 மணிக்கு நான் போயிருக்கேன். பெரிய சுயம்பு பிரதர், பெரிய சுயம்பு. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வழிகாமிச்ச ஒரு மனுஷன். அதாவது எக்ஸ்ட்ராடனரி. ஒரு gift கிடைச்சிருக்கு. ஆனா அந்த கிஃப்ட வந்து எந்த காலத்திலயும் தவறா யூஸ் பண்ணாம
எந்த அளவுக்கு சொசைட்டிக்கு திரும்பி கொடுக்க முடியுமோ அது சாப்பாடாகட்டும். ஐ திங்க் அவங்க வீட்டில் ரெகுலராக வாரம் ஒரு நாள் சாப்பாடுன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். வியாழக்கிழமை ஏதோ ஒரு கிழமை அன்னதானம் வந்து ரெகுலராக எப்பவுமே பண்ணுவாங்க. அது யார்கிட்டயும் இது வரைக்கும் பெருசாக அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டது கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவரோட ஆரம்ப ஸ்டேஜ்ல இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறேன் எங்காவது போனாருன்னா அவரோட மியூசிஷியன்ஸ் எல்லாத்துக்கும் ஒன்னா ஃப்ரூட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வராமல் இருக்கவே மாட்டாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு வாசிச்சவங்க நிறைய பேர்த்திட்ட பேசியிருக்கேன். அவங்க சொல்லுவாங்க ஏங்க அவர் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருப்பாருங்க கொண்டு வந்து அப்படின்ட்டு. ரொம்ப கைண்ட்னஸ்ங்கிறத வாயில சொல்லாம செயல்ல பண்ற ஒரு மனிதனுங்க. அதான் கடவுள் இவ்வளவு பெரிய வரத்தை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேங்க. இல்லாட்டி ஒரு ஆள் இவ்வளவு வருஷமா ஒரு ஆள் அந்த லெவல்லயே இருக்க முடியுங்களா? வாய்ப்பு இல்லை இல்லைங்க. நான் இதுல என்ன காமெடினா எவ்ரி டைம் ரோமன் சார் இப்போ யூஎஸ் வரும்போது அவரை மீட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். அவருக்கு நான் டைரக்டா அவருக்கு இமெயில் பண்ணிட முடியும். ஓகே, ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, அவரோட மேனேஜருக்கு அனுப்பிச்சு விட்டுருவாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த மேனேஜர்ஸ் கிட்ட தான் நம்ம கோஆர்டினேட் பண்ணணும் இல்லையா? அவங்க பண்ற ஒரு இது அடாவடி இருக்கு பாருங்க. இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, கடவுளே பார்க்க முடியும் ஆனா பூசாரி தடுத்துருவாங்க. அதுதான் அவரு வான்னு சொல்லி இமெயில் பண்ணி. இல்ல ப்ரோ, அப்படி இல்லைங்க ப்ரோ. அப்படி நம்ம சொல்லிட முடியாது. எல்லா ஆக்ட்ரஸோட மேனேஜரும் பிரதர் அவங்களோட பொசிஷன் வந்து ரொம்ப டஃப்பான பொசிஷன் பிரதர். சில இடங்கள்ல வந்து அவங்க வந்து சில பேர்த்துக்கு நோ சொல்ல முடியாது டைரக்டா. ஃபார் எக்ஸாம்பிள் த ஆக்டர்ஸ் ஆர் த செலிபிரிட்டிஸ்ங்க. அன்னைக்கு மேனேஜர்ஸை விட்டு சரி சொல்லியிருப்பா அப்படிங்குவாங்க. அந்த 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 கசப்பான பில்லை அவங்க மேனேஜர்ஸ் அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. இல்ல எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் புரியுது. நான் சொல்றது என்ன, ரோமன் சாரோட சவுண்ட் இன்ஜினியர் அந்த அவங்க எல்லாமே கார்த்திக்லாம் எனக்கு நல்லா தெரியும். பட் அவங்க சொல்றதே வந்து அவங்களே ஒத்துக்கிறாங்க. சில மேனேஜர்ஸ் என்னன்னா அவரே ஒத்துண்டாலும் நீ எப்படி பாத்துரலாம், நான் தான் கண்ட்ரோல்ல இருக்கேன் அப்படி பிஹேவ் பண்றவங்க இருக்காங்கன்னு அவங்களே சொல்றாங்க. இல்லைங்க ப்ரோ, அது என்னன்னா மேபி நான் செலிபிரிட்டி மேனேஜர்ஸ் நான் பார்த்துக்காட்டி சொல்றேன். மேபி ஒரு 100 பேர்ல ஒரு 5 பேர் அப்படி இருக்கலாம் ப்ரோ. பட் முக்கால்வாசி தே ட்ரை டு சேவ் தட். அவங்க வந்து யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க மேனேஜர்ஸுங்க. பட் இருக்காங்க பிரதர், அப்படியும் இருக்கதான் செய்யறாங்க. சில டைம் ரொம்ப ஈகோவா அப்படி முட்டுக்கட்ட போறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அது நான் உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான். எல்லாமே இருக்குதான், அதுல நான் அப்ஜெக்டே பண்ணல. பட் அவர் சொல்ற அதை தாண்டி அவரு அவங்களே ப்ரொடெக்ட் பண்றாங்களும் தெரிஞ்சும் அவர் பண்றதுன்றதுதான் ஒரு பெரிய விஷயம். சோ ஒரு டைம் நான் ஏர்போர்ட்டுக்கு என்ன சொன்னாங்க, சென்னையில வீட்டுக்கு போக முடியாது, நீங்க வேணா ஏர்போர்ட்டுக்கு போங்க, அவர் ரொம்ப ரொம்ப பிஸி. பாம்பேல இருந்து அவரு சென்னை ஏர்போர்ட்டுக்கு வீட்டுக்கு போற வழியில மேபி உங்ககிட்ட பேசுவாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் நானும் ஏர்போர்ட்ல பார்க்க போறது, எனக்கு அவரு எப்படி பேசிக்கலாம் போக முடியும் அவரு கூட கார்ல எல்லாம். நான் போனதுக்கு ஏர்போர்ட் போனேன். ஓகேவா, ஏர்போர்ட் போனேன். சிவமணி அப்ப வந்திருந்தாரு. கடைசியில சிவமணி கூட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு என்ன பார்த்துட்டாரு. சிவமணி இருக்க வச்சுட்டு நீ ஒரு 1 மினிட் இருக்கியா, ஐ ஹேவ் டு டாக் டு சிவமணின்னு சொல்லிட்டு இருக்கியா. நான் யாருமே இல்ல பஸ், அவருக்கு ஒரு ஆர்டினரி ஃபேன் தான் நான். இல்ல அவரு இல்ல பிரதர், இது நீங்க சொல்றது ஒரு சம்பவம். இப்ப நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி நிறைய பேர் இங்க தமிழ்நாட்டுல நிறைய பேருங்க இன்னைக்கு கடைசியில இப்ப அந்த வாட்டர் பாக்கெட் பையன் பாருங்க, லிரிக்ஸிஸ்டுங்க கூப்பிட்டு ஒரு அந்த பையனை வந்து ஒரு ஆளாக்கி விட்டா. அப்படி அந்த மாதிரி எவ்வளவு மியூசிஷியன்ஸ் ஆளாக்கி விட்டுருக்காருங்க. அது அவரோட நேச்சர் பிரதர். அது ரஹ்மான்ங்கிற ஒரு மனிதருடைய நேச்சர். அது எல்லாத்தையும் உருவாக்கி விடுறது அவரோட நேச்சர். அதுங்க அது அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா குணம். அது அவங்க அம்மா குணம் அப்பா குணம்னு நினைக்கிறேன். 2 பேர்த்தோட குணம்னு நினைக்கிறேன். இதுல ஃபைனலா ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ அவர்கிட்ட நான் கத்துண்டது, ஐ மீன் அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் அ ஃபேன் மியூசிக் அதெல்லாம் விட்டுறலாம். நான் அவரை மீட் பண்றதே மியூசிக்கு அந்த ஃபேன்ன்ற மோட்ல கூட நான் போக மாட்டேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேல. பிகாஸ் ஒருத்தரை பிடிச்சி போச்சுன்னா பிடிச்சி போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதுல டிபேட் பண்ணி ஒன்றும் கிடையாது. மியூசிக் எப்படி பட்டாலும் எனக்கு கவலை கிடையாது. ஆனா அவரு 2-3 கேஷுவலா காமிக்கலா பேசும்போதே நிறைய விஷயங்கள்லாம் ராஜா சார் பத்தி எல்லாம் பேசியிருக்கோம், அது சொல்ல முடியாதுங்க. பட் நிறைய ஓப்பன் அப் பண்ணுவாரு. பட் நான் ஜென்ரலா கேட்பேன், காட்டுத்தனமான ஃபேன் ஃபாலோயிங் உங்களுக்கு எங்க போனாலும் மாதிரி மொக்க போறாங்க. ஓகே, கிரவுண்டட்லாம் ஓகே, கிரவுண்டட்ன்ற உங்க ஃபேமிலியில அந்த மாதிரி இருந்திருப்பீங்க, கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, கிரவுண்டட் கூட ஓகே. பட் வாட் இஸ் தட் யூ ஃபீல் தட் யூ வாண்ட் டு கன்வே டு அதர்ஸ்? அதாவது இது
நீங்க ஒரு 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 டீச்சர்ன்ற ஸ்தானத்துல உலகத்துக்கு நீங்க வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும்னா எதை சொல்லுவீங்கன்னு கேட்டா அவர் சொன்ன ஒரு ஒன் ஆஃப் த விஷயம், டோன்ட் ஹேவ் ரிக்ரெட்ஸ் இன் லைஃப். இது வந்து இதுதான் நான் லைஃப்ல எடுத்துட்ட ஒரே பாடம், ஃபைனல் பாடம் தான். இதை வச்சுட்டோம்னா உங்களுக்கு வந்து யூ கேன் அச்சீவ் எனிதிங் இன் லைஃப். If you don't have regrets in life, you can achieve anything in life. ரிக்ரெட்டே இல்லாத மனுஷனே கிடையாது. அதுதான் அது so there's another angle to it. எல்லாருமே ரிக்ரெட் பண்ணுவோம். அவருமே ரிக்ரெட் பண்ற மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கும். ஆனா உங்களுக்கு கிடைச்சது எல்லாமே நீங்க நினைச்சதை விட ஜாஸ்தி தான் இருப்போம். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். நான் இன்னைக்கு இந்த பொசிஷன்ல இருக்கேன்னா நான் இப்படி இருப்பேன்னு நான் நினைச்சதே கிடையாது. நான் அமெரிக்கா வரணும்னு நான் நினைச்சது கிடையாது. ஸோ இப்ப நீங்க வந்து ஒரு இன்ஃபுளுசராவோ இல்ல ஒரு மீடியால ஒரு பெரிய ஆளா இருப்பீங்கன்னு நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க. இல்ல ப்ரோ, கண்டிப்பா இல்ல. அந்த மாதிரி எல்லாம். ஆனா அதுக்குள்ளேயே நமக்கு சில ரிக்ரெட்ஸ் வரும். என்னடா இது இவனுங்க, என்னடா இது இவனுங்க தப்பா பேசுவானுங்க. எல்லாத்துலயும் தப்பா பேசுறது தானே இப்ப உலகம். பட் அதை ரிக்ரெட்டாவே எடுத்துக்க கூடாது. இதை மட்டும் எடுத்துட்டோம்னா nothing will stop you. Never ever feel dejected just because of something is happening today. ஏதோ விஷயம் அதை ஷேர் பண்ணணும்னா I just want to take a little time. Thank you. Otherwise, this is the first time, and Karthi, I have listened to you a few times. One of the most, என்ன சொல்றது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு கேட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேசட் உள்ள ஒரு பர்சனாலிட்டி நீங்க. ஐ மீன் ஐவ் நெவர் மெட் யூ, நோன் யூ. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் டாக்கிங். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே தட் டு யூ. தேங்க்யூ. எங்க என்ன போயிட்டாரா? நான் தான் அமுச்சு விட்டுட்டோம். நீங்க அமுச்சுட்டீங்க. அவரு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. நீங்க வந்து பேசினதுக்கு அப்புறம் அவரு இல்ல நான் 20 நிமிஷமா நடுவுல போறலான்னு நான் வெயிட் பண்ணி 20 நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கு முன்னாடி அவர் பேசிட்டு இருந்தாரு 20 நிமிஷம். நீ 20 நிமிஷம் பேசுறது, நான் பேசுறேன் பாரு, நீ ஒரு ஓட்டிங்க. எனக்கு வேற வழியே இல்ல. சோ அதனால 5 நிமிஷம் கிடைச்சா பேசிடலாம். அண்ணன் வந்து ஒரு கடிவாளம் கட்டாத ஒரு குதிரை மாதிரி. அந்த குதிரையை வந்து கடிவாளம் இல்லை அப்படின்னா அந்த குதிரை இப்படி மாறி எந்த டைரக்ஷன், அந்த குதிரைக்கு என்ன டைரக்ஷன் தெரியுதோ அங்கெல்லாம் போகும்ன்ற மாதிரி அவர் போயிட்டே இருப்பாரு. அரசியல், குடும்பம், அது இதுன்னு அவர் மனசுல இருக்கிறத அப்படி பேசிடுவாரு. நாளைக்கு வந்து அது கேட்டீங்கன்னா இன்னொரு கான்டெக்ட் சொல்லுவாரு. எனக்கு அது ஆக்சுவலா அது ஒரு நேச்சர் வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமல அது ஒரு நல்ல நேச்சர். ஏதோ பேசிட்டு ரொம்ப நல்ல நேச்சர். எதையுமே மனசுல வச்சுக்காம நமக்கு நல்லது. சும்மா அடுத்தவனுக்கு என்ன கெடுதல, இவனுக்கு மட்டும் என்னன்னு கேட்டு என்ன சொற்பொழி வாட்டுறாங்கன்னு கேட்டு திருந்தா அப்புறம் அதெல்லாம் கிடையாது. அவர் பேசி இன்னைக்கு சொந்தக்காரங்க திட்டுவாரு, நாளைக்கு சொந்தக்காரங்க முக்கியம்னு சொல்லுவாரு. ஓகே, அது ரெண்டுமே தேவையில்ல. அது ரெண்டுமே சொல்லிட்டு போ, ரெண்டுலயுமே பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்குன்ற மாதிரி பேசிட்டு போவார். உங்களுக்கு இன்ஃபேக்ட் நிறைய இந்த மாதிரி பேசும்போது தான் உங்களோட இன்னசென்ஸ் வந்து அதுல தான் யூ வில் ஸ்டார்ட் லைக்கிங் சம்ஒன். இது எல்லாமே நாலேஜை விட இன்னசென்ஸ் கிரியேட் ஆயிடும். அந்த ஆங்கிள் தான். நான் இப்ப கார்த்தி இந்த படத்தை சொல்றாங்க இல்லையா, அது நான் இன்னைக்கு போறேன். நியூ ஜெர்சியில பயங்கர சக்கப்போர்டு போட்டுட்டு இருக்கு. 2-3 ஷோஸ் ஏத்தி விட்டானுங்க. ஆக்சுவலா நான் காத்தால பார்த்தேன், ஈவினிங் ஷோ ஃபுல்லுன்னு போட்டிருந்தது. சரி வீக்கெண்ட் போலான்னு பார்த்தேன். சரி சும்மா போய் பார்க்கும்போது இன்னைக்கு நைட்டு 9:45 பிடிக்கும். நீங்களா வந்து எல்லாத்தையும் ஃபேமிலியை விட்டுட்டு சொந்தக்காரங்க எல்லாம் விட்டுட்டு தனியா போய் ஒரு நாட்டுல யாருன்னே தெரியாத நாட்டுல அப்படி இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கனெக்டடா இருக்கும். இல்ல நான் நிஜமாவே சினிமாவே நான் ரெகுலரா பாக்குற ஆளு. ஸோ அதனால எனக்கு அந்த மோட்டிவ்ல பார்த்துட்டு இப்போ நானும் இப்போ எனக்கு தெரிஞ்ச ரிவ்யூஸ் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் மியூசிக் சம்மந்தமா நிறைய பேசிட்டு இருக்கேன். ஐ இன்ஸ்டால நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ராஜா சாரோட காம்போசிஷன்ஸ் பத்தியும், ரமன் சாரோட காம்போசிஷன்ஸ் பத்தியும். அது நிறைய பேர். ஸோ நம்ம ஜென்ரலா ஏன்னா பாலிடிக்ஸ் பேசி ஒன்றும் பண்ண போறது இல்லை, யாரையும் திருத்த போறது இல்லை. ஸோ நமக்கு பிடிச்சதை பண்ணுவோன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். எல்லாத்துலயும் எல்லாருக்கும் கருத்து இருக்கு சார் இன்னைக்கு. ஸோ அதனால டசன்ட் மேட்டர், யாரையும் மாத்திர முடியாது. அதனால அதை நான் சொல்றதும் கரெக்டுன்னு கிடையாது, அடுத்தவன் சொல்றதும் கரெக்டுன்னு கிடையாது. எதையோ ஒரு இன்னைக்கு எனக்கு வாய்ஸ் இருக்குன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம். அதுல உருப்படியா 10ல் 5 2 உருப்படியா பண்ணா கூட ஒரு நல்ல டேக்அவே, நம்ம மனசுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தா ஓகே. அவ்வளவுதான். கார்த்திக் சார் தேவரா பாக்கலையா?
நீ வேற பார்க்கல பத்ரி. ப்ரோ கார்த்தி ப்ரோ நீங்க பாத்துட்டீங்களா? நல்லா இருக்கா சொல்லுங்க. இல்ல சார், நான் மெய்யழகன் தான் நாளைக்கு போறேன். தேவரா போலான்னு நினைச்சேன். எனக்கு பிடிக்கல. நான் நேத்து சொன்னேனே, நீங்க தான் நேத்து நைட்டு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ரிவ்யூ கொடுத்துட்டீங்களா? பாருங்க தான் இருக்கும். நம்ம தமிழ்காருக்கு பிடிக்காது, அது அங்க பிடிக்கும். ஆனாலும் அவ்வளோ ரீச் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகாதுன்னு தெரியும். சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. நீங்க வந்து ஒரு ஞானிங்க. வில்லேஜ் விஞ்ஞானியா? அர்பன் விஞ்ஞானி. ஆமா. வேற யாரும் கேட்கும் பேசுங்க. ப்ரோ ப்ரோ கார்த்தி ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரோ ஒரு டவுட்டு, வேற ஒரு கொஸ்டின். இவரு இந்த கர்நாடகாவில் அந்த ஒரு ஆக்டர் ஜெயில இருக்காருல, அவர் கன்விக்டடா ப்ரோ இல்ல? இன்னும் இல்ல சார், இன்னும் இல்ல சார். தர்ஷனா ஆமா ஆமா ஜெயில இருக்காரு. 60 நாள் கழிச்சு அவர் பெயில வந்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த கேஸ் நடக்கும், இன்னும் ஒரு 10 வருஷம் நடக்கும். கன்விக்ட் ஆவாரா ஆக மாட்டாரெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவருதான் ப்ரோ பத்ரி ப்ரோ, அவரு தான் பண்ணிருப்பாருங்களா இல்ல எப்படி? உங்களுக்கு என்ன தோணுது? அந்த ஒரு தான் நீங்க என்ன கேக்குறீங்களா? ஆமா ஆமா. இப்பவே அது நான் பேசியதுக்கு யாரோ திட்டினாங்க வீட்டுல, அதை பத்தி வேணான்ட்டு. இல்ல அது தெரியலையே சார். அது அவங்கதான் பண்ண மாதிரி எல்லாம் எவிடன்ஸ் இருக்கு. ஆனாலுமே அது கோர்ட்ல சொன்னாதானே. அவர் பண்ணது எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, கோர்ட்ல சொன்னாதானே. சரி ஓகே ப்ரோ, நான் ஒண்ணு கேக்குறேன். இப்படி நீங்க சொல்றீங்க அவரு தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாருன்னு எவிடன்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு, நேத்து இதே ஸ்பேஸ்ல என்னன்றீங்க விஜய் அவரும் எனக்கு ஒண்ணுதாங்கிறீங்க. நீங்க எதை வச்சு இப்படி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுன்னு சொல்ல, அதே மாதிரி ஃபேன் பேஸ் இங்க எப்படி இருக்காங்களோ ஃபேன் பேஸ், அந்த மாதிரி ஃபேன் பேஸ் அங்க இருக்காங்கன்னு சொன்னேன். பாப்புலாரிட்டி வைஸ் சொன்னாங்க. பாப்புலாரிட்டி வைஸ் வந்து ப்ரோ இல்ல ப்ரோ, ஒரு மாத்தறாரு. யார் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இல்ல நான் மாத்தல. நேத்து கூட இதான் சொன்னேன். அதே ஃபேன்ஸ் அந்த லெவல் தான் இருக்கு. அது ரெண்டு பேரும் ஒரே லெவல். அங்க வந்து அங்க வந்து புனித் ராஜ்குமார், தர்ஷன் அப்படி சொன்னீங்கன்னா விஜய் அஜித் மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. அது அங்க இருக்கும்போதே அப்படிதான். அவர் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 தர்ஷன், நம்பர் 2 வந்து புனித் ராஜ்குமார், அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில படங்கள் இவர் அதிகமாகவும், ஒரு சில படம் இப்படி மாறி மாறி போகும். இல்ல ப்ரோ, ஒரு புனித் அவங்க அண்ணா இருக்காருல்ல ப்ரோ, அவரும் ஸ்டார் தானே, பெரிய ஸ்டார் தானே. ஃபேன் பேஸ் வந்துட்டு நிறைய ஆயிடுச்சு அவருக்கு. சடனா இப்போ எப்படி யார சொல்றது? அவர் அங்க வந்து தர்ஷன் தான் நம்பர் 1. அதுக்கப்புறம் புனித் இருந்தாரு. அவங்க 2 பேர். அவர் புனித் இப்ப இல்ல. அதுக்கப்புறம் தர்ஷன். மத்தவங்க அடுத்த கேட்டகரி தான். எந்த படம் வேற வந்து நீங்க சொன்னீங்க எல்லா ஹீரோவும் ஃபுல்லா ஆகாது சார். 50% தான் அவன் ஃபர்ஸ்ட் டே. ஆனா இவருது ஒரு வாரத்துக்கு டிக்கெட் கிடைக்காது. அந்த மாதிரி நான் ஃபேன் பேஸ் சொன்னேன். நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ வேற ஏதோ சரி ப்ரோ, இப்ப அவர் வெளியே வந்தாருன்னா அந்த அளவுக்கு அது அப்படியே இருக்குமா, மெயின்டைன் ஆகுமா? சீக்கிரம் வந்தா படம் எதுவுமே அதெல்லாம் எதுவும் வராது. அப்படிதான் இருக்கும். ஓகே. ஹிட்லர் படம் பாத்துட்டீங்களா? நல்லா இருக்கா? ஹிட்லர் ஓகேவா இருக்கும் ப்ரோ. சட்டமென் கையில் பாத்துட்டீங்களா நீங்க? நான் பார்க்கலங்க, பார்க்க முடியல. சான்ஸ் கிடைச்சது பார்க்க முடியல. நல்லா இருக்குனாங்க எல்லாருமே. பிரசாந்த் நல்லா இருக்குனாரு. புதுசட்ட மாறனே பாசிட்டிவ் போட்டிருக்காரு. புதுசட்ட மாறனே பாசிட்டிவ் போட்டிருக்காரு அந்த படத்துக்கு. யாருங்க? ப்ளூ சட்டை மாறனேவா? ஆனா படம் வந்ததே யாருக்கும் தெரியல போல இல்லைங்க, பெருசா எங்கேயுமே ப்ரமோஷன் பண்ண மாதிரியே தெரியல. ரிலீஸ் டேட்டா கொஞ்சம் தப்பு தான். பட் எல்லாருமே பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு முடிஞ்சா பார்ப்போம். அந்த படமும் பார்க்கணும், தேவரா பார்க்கணும், ஏதோ ஒரு பார்ப்போம். நீங்க ஹிட்லர் பார்க்கல? ஆமா, பேட்டரா அந்த படம் கூட வந்திருக்கானே. ஹிட்லர் வந்து ஜென்டில்மேன் இருக்குல்ல ப்ரோ, ஜென்டில்மேனோட இன்னொரு வெர்ஷன், அவ்வளவுதான், புது வெர்ஷன். ஹிட்லருங்களா? ஓகே ஓகே.
அப்புறம் இது பேட்டர் ஆப்னு ஒரு படம் வந்திருக்கானே, அது கூட சொல்லிட்டு இருந்தாங்க பிரபுதேவா. அதெல்லாம் பார்க்கல, அந்த அளவுக்கு பாடிட்டாங்க அதுங்க. ஓகே பாய், முடிச்சுக்கலாமா? வேட்டையன் ட்ரெயின் எப்போ வருதுன்னு ஐடியா இருக்கா கார்த்தி? 1 வீக்ல வந்துருமா? வந்துரும் இல்ல அக்டோபர் 1 வீக்ல அக்டோபர் 2 வந்துருமா? வந்துரும். அக்டோபர் 2 வந்துரும். சரி சரி. இப்ப அந்த இது பாத்தீங்களா, அந்த படத்துல நான் சில கிளிப்பிங்ஸ் பார்த்தேன், தியேட்டர்ல போடுற டீசர்ல அமிதாப் வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாங்க போல. தெலுங்கு டீசர்ட்லாம் வந்துட்டாங்க, ஏஐ வச்சு அமிதாப் இல்ல பகவான். தமிழ் டீசரே இதுலயும் பார்த்தேனா, மாத்திட்டாங்க. ட்விட்டர்ல வந்து சின்ன கிளிப்பிங் தான் தமிழ்லயும் பார்த்தேன். மாத்திட்டாங்க. யூடியூப்லயே மாடிஃபை இப்ப கொஞ்சம் கரெக்டா இருக்கு மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. யூடியூப்லயே மாத்திட்டாங்க. யூடியூப்லயே மாத்தி. யூடியூப்ல பார்க்கல நான், ட்விட்டர்ல ஆமாடா, சின்ன சின்ன யூடியூப்லயே கிளிப்பிங் மாத்திட்டாங்க. சும்மா இது அவர் பேசுற மாதிரி ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுற மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ் கிளிப் அந்த மாதிரிலாம யூடியூப்ல பண்ண முடியுமான்னு எனக்கு இப்பதான் அதுல இதை பார்த்தா பார்த்தா தெரியும். கரெக்டா இருந்தது. ஒரு அப்லோட் பண்ண வீடியோ ஒரு அமிதாப் பச்சனே ஒரு தமிழ் பேசினா எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி ஒரு மாதிரி பிரகாஷ் ராஜ் பேசின அந்த சாயலே இல்லை கொஞ்சம் கூட. ஓகே ஓகே ப்ரோ, பாய், நாளைக்கு பார்ப்போம்.